குட் மார்னிங் மை டியர் சன். ஏப்பா இந்த புது ட்ரெஸ் எனக்கு எப்படி பியூட்டிஃபுல். என்ன உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா போட்டுப்பா. அதற்கும் இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் என்ன? எப்பவும் போல நிறைய இருக்கு. ஆனா எது எப்போன்னு டைரியை பார்த்து சொல்ல முடியும். அப்படியா? சரி, நான் ஏன் ஆபீஸுக்கு போறேன். ஓகே, நானும் ஏன் ஆபீஸுக்கு போறேன். என்ன விஷயம்? உங்க கம்பெனில தயாராகிற மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸை திருச்சி ஜில்லாவுக்கு வியாபாரம் பண்ண நான் தான் அப்ளை பண்ணிருந்தேன். அப்படியா? அதை நீங்க சாங்ஷன் பண்ணிருக்கிறதா லெட்டர் வந்தது. அதுக்கு தான் அட்வான்ஸ் செக். பிரமாதமான வெளிநாட்டுக்காரர் ஒண்ணு வந்திருக்கு. வேலை 40,000 ரூபாய். 40,000 தானே? அதை நானே வாங்கிக்கிறேன். தேங்க்யூ சார். உங்களுடைய மில்ல தயாராகிற துணியை தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு விநியோகம் பண்ற உரிமையை நீங்க எனக்கு தான் கொடுக்கணும். ஓஎஸ், எடுத்துங்களேன். மிஸ்டர் கண்ணன், பிரமாதமான சூட் துணி எல்லாம் நம்ம கடைக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி டிசைன் வந்ததே கிடையாது. ஆனா விலைதான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. புது டிசைன் வந்தா முதல்ல நான் தான் போடணும். ஆமா, எவ்வளவு டிசைன் வந்திருக்கு? 12. ஆல்ரைட், உங்களையும் 12 தைங்க. இந்தாங்க. தேங்க்யூ. சோமசுந்தர் தான் பேசுறேன். அடுத்த மாசம் கான்ஃபரன்ஸ் சார். ஐ எம் வெரி சாரி. இன்னைக்கு நைட்டே வியாபார விஷயமா நான் வெளிநாட்டுக்கு போறேன். நான் திரும்பி வரத்துக்கு இந்தியாவுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசம் ஆகும். கண்ணன் ஹியர். ஹாய் சேகர், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுல உனக்கு நான் பார்ட்டி கொடுக்க போறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அழைச்சு வந்துரு. ஓகே, சமாளிச்சிரும். சேகர், உன் பிறந்த நாள் டின்னர் எப்படி? ரொம்ப பிரமாதம். ஒவ்வொரு பெரிய ஹோட்டலும் ஒவ்வொரு ஐட்டம் வச்சிருக்கேன். கண்ணன் தான். ஹலோ டாடி, கம் ஆன், ஜாயின் வித் அஸ். இட்ஸ் ஆல் ரைட். கண்ணா, இன்னைக்கு என்ன விசேஷம்? என் ஃப்ரெண்டு சேகர் இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்காக எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்குறேன். தம்பி, நீ என்ன பண்ற? நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை சார். எங்க அப்பா பெரிய பணக்காரர். நான் ஏன் கஷ்டப்படணும்? தம்பி, நீ என்ன பண்ற? நான் பகல் பூரா ராத்திரி பூரா ஊர் சுற்றுவேன். சிரிங்கப்பா, இப்பவே நல்லா சிரிச்சிருங்க. ஏன்னா பிற்காலத்துல நீங்க எல்லாம் அழ வேண்டி இருக்கும். கண்ணன் தான் பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா இருக்கிறான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நீங்க எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள். என் ஃப்ரெண்ட்ஸ் இன்சல்ட் பண்ணாதீங்க. இவங்க எல்லாம் என்னுடைய விருந்தாளிகள். அண்ணா, இவங்க எல்லாம் பகையாளிகள். அண்ணா, அவங்க போகட்டும். இப்ப நீ அவங்க பின்னால போனா நாளைக்கு உன் பின்னால யாரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? நான் ஆளுங்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க. உனக்கு ஏது பணம்? நீ எப்ப சம்பாதிச்ச? நீங்க சம்பாதிக்கிற பணம் எனக்கு தானே சேர்த்து வைக்க முடியாதான கண்ணா? நான் 10 செக்கு வாங்கினா நீதான் 30 செக்கு கழிக்கிறிய. இறக்கிற கணக்கு தான் சுரக்கும். கண்ணா, அடுத்து விட்டு கிணத்துல தண்ணி அடைச்சிட்டு சுரக்கும்னு சொல்லக்கூடாது. நாமே கஷ்டப்பட்டு கிணத்தை வெட்டணும், தண்ணி இறைக்கணும், சுரக்குதான்னு பார்க்கணும். அப்படின்னா உங்க பணத்தை நான் செலவழிக்க கூடாது இல்ல? தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. நீ ஒரு லட்சாதிபதிக்கு மகங்கிறத விட தான் எனக்கு பெருமை. அந்த பெருமை நீ எனக்கு தேடி தரணும்னா நீ சுயமா சம்பாதிச்சாகணும். அண்ணா, வாழ்க்கையில ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நீ மறுபக்கத்தை பார்க்க மறந்துட்ட. ஏன் நடல்ல சுகங்கண்ட நீ வெயில பார்க்க தவறிட்ட. இந்த உலகத்துல ஒரு நாட்டினுடைய அந்தஸ்து உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் பணம் தான். அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அந்தஸ்து உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணமும் பணம் தான். அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த நாட்டுல எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கிறத நம்ம வீட்டிலேயே உனக்கு காட்டுற பாரு. சீதா, சீதா, இவளை பாத்தியா? கல்யாணம் நடந்த அன்னைக்கே விதி இவளை விதவையாக்கி. இவளுக்கு பிறந்த வீடும் இல்ல, புகுந்த வீடும் இல்ல. நம்ம வீட்டுல வேலை செய்கிறாளே, ஏன் தான் கௌரவமா வாழ்ந்து தான் வைத்த கல்விக்கணுங்கிறதுக்கா? இதுக்கு தேவை பணம். லட்சுமி, லட்சுமி, பாத்தியா? தான் உடமாய்த்தாலும்
தன்னுடைய தம்பி வாழ்க்கை முடமாயிடக்கூடாதுன்னு நாளெல்லாம் கார்கட்டையோட கஷ்டப்பட்டு நமக்கு சமைச்சு போடுறாளே, ஏ நாளைக்கு தன்னுடைய தம்பி தலை நிமிர்ந்து வாழணுங்கிறதுக்கா? அதுக்கு அவளுக்கு தேவை பணம். புரியுதா? முருகா, முருகா, குட்டிகளா என்ன இருக்கிறானே? போதும்பா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா? நான் நினைச்சா உங்க மாதிரி லட்சக்கணக்கில் என்னாலே சம்பாதிக்க முடியும். லட்சக்கணக்கிலையா? கண்ணா, உன் குணத்துக்கு முன்னால காசு கூட சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்க முடியும். பார்க்கலாமா? பார்க்கலாம். இதையே ஒரு சவாலா எடுத்துக்கோமா? சவாலா எடுத்துக்கலாம். கண்ணா, நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேணாம், ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு. 10,000 ரூபாய் தானே? 10 நாள்ல சம்பாதிப்பேன். அண்ணா, புரியாம பேச. இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல வெளிநாட்டுக்கு புறப்பட போறேன். திரும்பி வரத்துக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்குமே நான் உனக்கு டைம் தரேன், முயற்சி பண்ணிப்பாரு. ஆனா ஒண்ணு, நீ என் மகன் சொல்லி யாருகிட்டையும் உதவியும் கடனும் கேட்க கூடாது. நிச்சயமா கேட்க மாட்டேன். நான் உங்க மகன். குட் நைட். குட் நைட். Good morning, sir. Good morning. Coffee, coffee. Here. பணத்தை சம்பாதிக்க என்ன வழி? லட்சாதிபதியாவதி எப்படி? எங்கே தேடுவேன்? என்ன சார், புத்தகங்களை படிச்ச பணக்காரன் ஆயிடலாம்னு பாக்குறீங்களா? ஏன் முடியாதா? படிச்சா மட்டும் பணக்காரன் ஆயிட முடியாது, நடிச்சா பணக்காரன் ஆயிடலாம். என்னப்பா சொல்ற? புரியலையா? இந்த பேப்பர்ல ஒரு விளம்பரம் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. புதுமுகம் தேவை. நாங்கள் அடுத்து தயாரிக்க போகும் புதிய தமிழ் படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு நல்ல திறமையும் அழகும் உள்ள வாலிபன் தேவை. விவரங்களுக்கு நேரில் வரவும். ரத்னாதேவி பிலிம், சென்னை 17. இந்த ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரே வருஷத்துல இந்த ஓட்டலைய விலைக்கு வாங்கி விடுவேன். 6 மாசத்துல அட்வான்ஸே கொடுத்துருவேன். ஏப்பா, உனக்கு நடிக்க தெரியுமா? என்ன எப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு எவ்வளவோ தெரியும். சாம்பிள் கொண்டு சொல்றேன். ஆண்கள் கழகு வீரம் மனோகரா. என் பேரு கண்ணன். மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தந்தையே, அழைத்து வரவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். தங்கத்தான தொட்டிலே, சந்தானமணி கட்டிலே யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை தக்கிரியால் பிழைத்து தமிழடிலே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தனியார் ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நல்ல குரல், ஒலி குரலோன். தம்பி, உன் பேர் என்னப்பா? கண்ணன் சார். கண்ணன் சாரா? கண்ணன். வெரி குட். ஒரு வீரன் மாதிரி நடந்து வா. எப்படி நம்ம கதையில ஒரு பொம்பளை வேஷம் வருது இல்ல? என்னப்பா, ஒரு பெண் நடந்து வர மாதிரி வா பாப்போம். ஓகே ஓகே ஓகே. தண்டா, எப்படி உங்களுக்கு எப்படிங்க? ஓகே ஓகே. அப்ப எல்லாருக்கும் ஓகே. தம்பி, நாங்க எடுக்க போற படத்துல நீதான் கதாநாயகன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எங்க அந்த கதையை சொல்லுங்க கேப்போம். இவன் நிச்சயம் பெரிய ஸ்டாரா வந்துருவான். கதாநாயகன் சொன்ன உடனே கதையை சொல்லுங்கிறானே. கதையா என்னப்பா தப்பு? சொல்ல வேண்டியது தானே. தம்பி, இவர்தான் நம்ம கதாசிரியர் சிக்கல் சிங்காரபாலன். எங்க கதையை சொல்லுங்க கேப்போம். வந்து ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் ஒரு கிராமம். அதுல அந்த கிராமத்துல ஒரு பணக்காரன் இருக்கான். ஆனா அவன் கிராமத்தான், ஏன்னா கிராமத்துல இருக்கான். அவனுக்கு ஒரு குடிமை இருக்கும், போட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்குது. அவன் பட்டணத்துக்கு வந்து ஒரு நாட்டியக்காரியை பாக்குறான். அவன் அழகுல மயங்கி அவன் வலையில விழுந்துடுறான். எப்படி நல்ல காமெடியா இருக்குது போல இருக்கு. சார், இது பழைய கண்ணகி கதை தானே சார்? நல்லா காப்பி அடிச்சிருக்கீங்க, கோவலனுக்கு குடிமை வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? போட்டு போட்டுருக்கேன் என்ன சும்மாவா? சார், இந்த கதையை நல்லா இருக்குன்னு சொன்ன டைரக்டர் யார் சார்? இவர்தான் சார்.
டைரக்டர் சார். என்னப்பா நல்ல புதுமை கதையா செலக்ட் பண்ணி காஷ்மீர், டார்ஜிலிங் இங்கெல்லாம் போய் படம் எடுத்தா ஆராதனா மாதிரி ஓடும். போய் இந்த பழைய கதையை செலக்ட் பண்ணிருக்கீங்களா சார்? கதை பழசா இருந்தா உனக்கு என்னய்யா? ஸ்டார்ட் டு பினிஷ் ரஷ்யன் ஆங்கிள் எடுப்பேன். அப்ப ரஷ்யாவில தான் ஓடும். ஏன் சார், உங்களை டைரக்டரா போட்டு படம் எடுக்க போற தயாரிப்பாளர் யார் சார்? இவர்தான். நான் தான் கோதண்டம். தண்டம் தண்டம்னு நாங்க அன்பா கூப்பிடுவோம். ஏன் சார்? தண்டம் சார். அவனும் அன்பா கூப்பிடுறான். யார்தான் எந்த தொழிலை செய்யணும்னு விவசாயே கிடையாதா? இவன் என்ன பத்தியே பேசுறான். இவன் பையில கொஞ்சம் பணம் இருந்தா படம் எடுக்க வந்துடுறதா சார்? ஸ்டோரி சென்ஸ் வேணும் சார், ஸ்டோரி சென்ஸ் வேணும். இந்த பாருங்க, இந்த கதையை மட்டும் நீங்க படமா எடுத்தீங்க எண்ணி ஒரு வாரம் கூட ஓடாது. ஆமா, உங்களுக்கு துணிச்சு படம் கொடுக்கிற அந்த பினான்சியர் யாரு? மிஸ்டர் தண்டா, இவங்க தான் பணம் கொடுக்கறவங்க, திருமதி ரத்னாதேவி. ஓ, மேடம் ரத்னாதேவி, உருப்படுறவங்களா பார்த்து உதவி செய்யுங்க. இப்படி உருப்படாதவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, உங்க பணமும் உருப்படாம போயிடும். வட்டிக்கு ஆசைப்பட்டு அதெல்லாம் கோட்டை விட்டுறாதீங்க. தண்டா, இவன் ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான். முதல்ல இவனை வெளியே அனுப்பிட்டு வேற ஆளை கூப்பிடுங்க. மேடம், அப்பா நல்ல நேரத்துல வெளியில போ. சார் சார், ஐ சே யூ கெட் அவுட். சார் சார், என்ன சார்? சார் 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 சார், ரூம் நம்பர் 303 சாவி கொடுங்க. சார், உங்களுக்கு தான் நான் சாவி கேட்கிறேன். நான் பில்லுக்கு பணம் கேட்கிறேன். பணமா? அது அட்வான்ஸ் கொடுத்தேன். என்ன பெரிய அட்வான்ஸ்? 100 ரூபாய் கொடுத்துட்டு தினம் பாதாம் அல்வா, மசால் தோட்டை, ஐஸ்கிரீம் தின்னுகிட்டு இருந்தா? மிஸ்டர், யார் நினைச்சீங்க? ஐ அம் ஃபெட் அப். சன் ஆஃப் மிஸ்டர் சோ. சிஸ்டர், நீங்க யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, பில்ல கிளியர் பண்ணா உள்ள போகலாம். இப்ப நான் வெளியவே போயிட்டு வரேன். எவ்வளவு? 10 பைசா. வியாபாரம் கட்டு போட்டு சுட்டெடுப்பா. 10 பைசா கொடுப்பா. 20 பைசா எடு. தரேன். யாரோ வெறுக்கல ஒண்ணும் கேக்குறாங்க. முதல்ல வியாபாரத்துக்கு அவனே கல்லு கல்லு. இங்க புதிய சுட்டடியா. இன்னொரு 10 பைசா கால கொடுப்பா. கல்ல வருமா? புடி வேற ஒன்று கொடுங்க. ஒரு இடமா குந்த மாட்ட போல இருந்த சுட்டெடுப்பா. என்ன சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, இவங்களுக்கு 10 பைசா கொடு. குடு சுட்டெடுப்பா. எவ்வளவு ஆச்சு? அங்க 20, இங்க 10, 30, இங்கயோ. இந்தியா சிங்கம்னா என்ன இங்கிருக்கும் யாராவது அதிர்ஷ்டம் தெரிவித்தால் ரூபாய் 500 இனமாக தருகிறேன். சவால் 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 சவால். இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? ஆமா, ஒரு ஆம்பளை கூட இல்லையா? நான் போயிடுவேன். ஆனா என் வியாபாரம் கட்டுப்படுமான்னு பாக்குறேன். நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா, நீ போய் சட்டை போடு. ஐயோ சுட்டெடுங்கிற என்ன? 10 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? விடு சொல்ற. அது 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? 100 ரூபாய்க்கு இல்ல. அப்படின்னா என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு. 100 ரூபாய் தான் இருக்கு. சொல்ற போய் சில்லறை மாட்டிட்டு இரு, நான் போய் 500 ரூபாய் கொண்டு வரேன். நிஜமாதான் 500 ரூபாய் கும்பியா? நீ போகல.
சொத்தை கொடுக்க போறியா இல்லையா? இப்பதான்ப்பா அவங்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கேன். தரேன்ப்பா. போ. என்ன நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான். இவன் கிட்ட நான் தெரியாதரமா கடலை வாங்கி தின்னுட்டேன். இவன் கடலை திக்கிறதுக்காக நான் கோதாவரியை துணிஞ்சு குதிச்சேன். இந்த அப்பா பணம் சுட்டுவான வாஜார. ஆனா சோக சண்டை போட்டு மூஞ்சி மேல குத்தா குத்துன்னு குத்தேன். குண்டூர் 10 பைசா கல்ல சாப்பிடு. தனிச்சானுக்குது இந்த மாதிரி பிளெயினா பேசுறவங்கள நான் பார்த்ததே இல்லை. என்ன தங்க பிளேனு இப்படி பிளேனா பேசித்தான் எனக்கு கிடைச்ச ஹீரோ சான்ஸ் கூட நான் போட்ட விட்டுட்டேன். ஹீரோ சான்ஸா? ஆமா, ஒரு சினிமா கதாசிரியர் கண்ணகி கதைய தன் கதைன்னு சொல்லி என் கழுத்து அறுத்தாரு. நான் கன்றாவியா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிட்டாரு. யார் அந்த கதாசிரியர்? என்னமோ பேர் என்ன சிக்கல் சிங்காரதாரன். அவர்தான் எங்க அண்ணன். தப்புங்க தப்புங்க. பரவாயில்ல. உங்களுக்கு உலகமே தெரியல. வாழ்க்கையில முன்னேறணும்னா காக்கா பிடிக்க கத்துக்கணும். எல்லாமே எனக்கு இப்பதாங்க தெரியுது. நீங்க படிச்சுவீங்க. நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஹீரோ சான்ஸ் வாங்கி தரேன். ஆனா நீங்க மட்டும் எப்படி காக்கா பிடிக்கிறேன் பாருங்க. அவன் உங்க பேரு? என் பேரு கண்ணன். அவன் ஊரு இருக்கு, போற வழியில தான் இருக்கு. வாங்க போலாம். பில்லு பணம் சாவி எடுங்க. 2 பாலா ஹல்வா, 2 மசால் தோசை, 2 ஐஸ்கிரீம். உடனே ரூமுக்கு அனுப்புங்க. அனுப்புறேன் சார். சொன்னது நீதானா என் உயிரே. என்ன என்ன என் உயிரே என் உயிரே ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சினிமாவில பெரிய பாடகி ஆக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்ததே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்காக எப்பாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? வாக்குறுதினா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? குடுக்கிறப்ப தாராளமா கொடுத்துடணும். அப்புறம் காரியம் ஆன உடனே மறந்துடணும். அதுதான் வாக்குறுதி. அப்ப அண்ணாச்சி வாக்குறுதி என்ன ஆச்சு நீ யாராவது கேட்டா அது காத்தோட போச்சுன்னு சொல்லாம செயல்ல காட்டணும். அண்ணா அண்ணா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு மேக்னி ஷோல போய் உட்காராதம்மா. நீங்க சும்மா இருங்க. நீ போயிட்டு வாமா. மாட்டீங்க ஸ்கூலுக்கு. அவ உருப்பட மாட்டா. பாய். ஏங்க ஊரெல்லாம் தமிழ் தமிழ் பேசிட்டு உங்க தங்கச்சி மட்டும் இங்கிலீஷ் பண்ணி கொடுத்து அனுப்புறீங்களே, இது ரொம்ப நியாயமா? பைத்தியம் இங்க வா. ஊருக்கு தான் உபதேசம், நமக்கு இல்ல. அதான் நீயா? ஆமா. நான் நேத்து பார்த்த அதே ராதாவா? ஆமா. என்னால நம்பவே முடியலையே. நாள் ஆக வயசு கூடுன்னு சொல்லுவாங்க. உனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிரஸ் உனக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம். ஆமா, காலையில இருந்து எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. உங்க அண்ணன் வெளியில போயிட்டாரா? இருக்காரு. காக்கா பிடிக்க கத்துக்கிட்டீங்களா? காக்கா என்ன குருவி கோட்டா குழந்தை என்ன வேணாலும் பிடிப்பேன். புத்தகங்களை அப்படியே கரைச்சி பிடிச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட். வாங்க உள்ள போலாம். உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் சார். நான் தான். நீயா? உனக்கு எப்படி ஏன் வீடு தெரியும்? அதானே உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன சார் இது? உங்க அட்ரஸ் தான் ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்களே சார். சார் சிக்கல் சிங்காரபாலன்னு சொன்ன உடனே ஓ அவர் எங்களுக்கும் எல்லாம் தெரியுமே, அவர் இங்க அடிக்கடி வருவாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, ரிக்ஷா ஸ்டாண்ட்ல சொல்றாங்க. சார் தந்துக்கு தந்து மோனேல நின்னு உங்களை பத்தி சிந்து பாடுறாங்க சார். சாமானிய மக்கள் கிட்ட எனக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகம் தான். அது மட்டும் இல்ல சார், நேற்று ராத்திரி பண்டத்தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள். கள்ளகவும் கோடு கோடு கற்பனைகள் ஆமா சார். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரியாதா? இசை கேவி மகாதேவன், படம் பாவை விளக்கு, இது அகல் விளக்கு சார். தமிழ் தாய் சார். தமிழ் தாயா? ஆமா சார். தாயே வணக்கம் சார். நானும் இப்படிதான் கூப்பிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சிக்கல் சிங்காரபாலன் என்னுடைய மூத்த மகன், தமிழ் குடியின் தலைமகன். அவன் நாவிலே நான் குடிகொண்டிருக்கிறேன். அவனை யாரை அவமானப்படுத்தி விட்டாய்? உடனே சென்று அவனோட மன்னிப்பு கேள்னு சொன்னாங்க சார். முடிச்சு பார்த்தா காணாது.
கனவா? கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் சொல்லுவார், என்னை யார் சொல்லுவார், என்னை யார் சொல்லுவார். ரெக்கார்ட்ல கேரல் விழுந்துருச்சு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஐ மீன் தி வாய்ஸ். சொல்ல சொன்னேன் சார், உண்மையாவே சொல்றேன்மா. லதா மங்கேஷ்கர், ஆஷா பான்ஸ்லே எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பாட்டு கத்துக்கணும். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களை விட அவர் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது உனக்கு விதி விவசாய இருக்கா? சும்மா இருங்க, அந்த ஹீரோ சான்ஸ இவருக்குதான் கொடுக்கணும். முடியாது. இவன் கனவுல வந்த தமிழ் தாய் என் கனவுல வந்து இவனுக்கு சான்ஸ் கொடுன்னு என்கிட்ட கேட்கணும், அப்பதான் கொடுப்பேன். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எழுதுற படத்துல இவர்தான் கதாநாயகனா நடிக்கணும். நல்லவருங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியல. பாவமா இருக்கு. பாவமா இருந்தா போதாது, பாவமா இருக்கு. அதுவும் இருக்கு. ராதா சொல்றபடி கேளுங்க. ஒரு பொம்பளை மனசு வச்சாலே ஊரையே ஆட்டி வைக்க முடியுது. ரெண்டு பொம்பளைங்க மனசு வச்சா என்ன ஆட்டி வைக்க முடியாதா? ஓகே, தேங்க்யூ சார். நான் ஒண்ணு மன்னிச்சா போதாது. நாளைக்கு வா, டைரக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன். நாளைக்கு ஒரு வருஷத்துல உங்க பேரை சொல்றதுக்கு பேர குழந்தை பிறந்துருவான். கல்யாணம் பண்றது அவ்வளவு பெரிய விஷயமா? இது வரைக்கும் நான் எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சினிமாவில தானே. அங்க கல்யாணம் பண்றதும் வீடு கட்டுறதும் ரொம்ப சுலபங்க. ஆனா வாழ்க்கையில வீடு கட்டி வைக்கிறதும் கல்யாணத்தை பண்ணி பாக்குறதும் அவ்வளவு லேஸ் இல்ல. அதுக்குத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், சினிமா வேற வாழ்க்கை வேறேன்னு. அதுதான் இல்ல, அது ரெண்டும் ஒண்ணுதான் புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு கட்டுரை எழுதிருக்கேன். அதை படிச்சு பார். கமலா, இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன். எங்க? என்ன கேட்டா? இப்பதானே வச்சேன். நீங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா தான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத. எங்க வச்சீங்களோ என்னமோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ருக்கு இங்க வந்து போச்சு. ருக்கு 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 அழுப்புறதான் கிடைச்சதா உட்கார்றதுக்கு? இருக்கட்டுமே, என்ன தப்பு? எதுலயும் ஒரு புதுமை வேண்டாம். என் மகளாச்சே. வயசு வந்த பொண்ணா வெத்தனமா இல்லாம என்னம்மா? அம்மா வயசு சொல்றாங்க. கோச்சுக்காதம்மா. வயசை பத்தி பேசினா பெண்களுக்கு பிடிக்காதுன்னு அம்மாவுக்கு தெரியாது. எதுக்கெடுத்தாலும் செல்லம் கொடுத்துதான் அவன் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க. இருக்கட்டுமே கமலா, குழந்தை தானே. குழந்தை அப்பா பையனை நீ எடுத்த எப்படி விளையாது? இது உள்ள இந்த பேப்பர் இருக்குமா? ஆமாம்மா. நான் படிச்சு படிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே புரியலப்பா. எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டேன். எப்படி? நல்ல அப்பா, நல்ல அப்பா, நல்ல பொண்ணு. வணக்கம் சார். குட் மார்னிங் சிக்கல். வணக்கம் சார். யாரு? எங்கேயோ பார்த்தா போல இருக்கே. அதான் சார், நம்ம புதுமா கண்ணன். அவனா இவன்? சாரி, அவரா இவர்? சார் பரவாயில்ல சார், அவன் இவன் எவன் வேணாலும் சொல்லுங்க சார். சிக்கல், இவனையே இங்க கூட்டிட்டு வந்தேன். புதுமுகத்தை பழைய மாமாக்கத்தான். இவன் தான் நம்மளெல்லாம் பழைய ஆளுன்னு சொல்லிட்டாலையா? சார் தப்புதான் சார், என்ன மன்னிச்சிருக்க சார். நோ நோ, 4 பேர் எதிர்க்க என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்தி வச்சிட்ட. இதெல்லாம் நமக்கு ஒரு புதுசா சார். அரசியல்லயும் சினிமாவிலையும் இந்த அவமானம், அவமரியாதை, இன்சல்ட் இதெல்லாம் ரொம்ப பார்க்க கூடாது சார். அரசியல்ல பாருங்க, ஒரேடி அவமானப்படுத்திக்கிறாங்க, அடுத்த நாள் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, கேட்டா கூட்டுன்றாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மனசுக்குள்ள 1000 தான் வருத்தம் இருந்தாலும் நேர பார்க்கும் போது அண்ணேன்னு பிடிச்சு கட்டிக்கணும். ஏன்னா 4 போட்டோகிராபர் போட்டோ எடுப்பான், 4 பத்திரிகையில வரும், எல்லாருக்கும் நல்ல பேரு. சிக்கல் இல்ல, எதுக்கு சொல்ல வரேன், மறப்போம் மன்னிப்போம், அதுதான் சார் நம்மள மாதிரி மாண்புமிகு மனிதர்களுக்கு அழகு. நேற்று நைட் எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பா திடீர்னு கதவு திறந்தது. திடுக்கிட்டு பார்த்தேன், என் எதிரில் அப்படியே கலை தாய் வந்து நின்னா சார். ஐயா, வந்தவ கலை தாய் தான் அப்படின்னு நீ எப்படியா கண்டுபிடிச்ச? கலை தகப்பனாரா இருந்தா வேட்டி கட்டிருப்பாரு. இல்லையே, இது புடவையாச்சே. ஓஹோ, புடவை. கண்ணனின் உள்ளத்துல குடியிருக்கான். அவனுக்கு உங்க படத்துல நடிக்க சான்ஸ் கொடுத்தா எனக்கே உங்க படத்துல சான்ஸ் கொடுத்த மாதிரி சொன்னாங்க சார். முழிச்சு பார்த்தேன், கனவு. எப்போ கலைத்தாய் உன் கணவரை வந்து சொன்னாலோ அதே கலைத்தாய் என் கணவரை வந்து சொன்னாதான் இவனை நான் கதாநாயகனா போடுவேன். சார் நீ புறப்படலாம். நானும் போக வேண்டியதானா? நீ இறையா, உன் சப்ஜெக்ட்ல சில புது ஐடியா எல்லாம் தேவைப்படுது. புது ஐடியா எல்லாம் தேவைப்படுதா? அப்ப நான் போய் 4 ஹிந்தி படம் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கிலீஷ் நாவல் புக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கையா? ஓ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் சொல்லணுமா? சரி சரி, நீ கொஞ்சம் போய் வெளியில இரு, நான் வந்துடுறேன். அந்த சப்ஜெக்ட்ல யாரை பார்க்க வந்திருக்கீங்க? அந்த டைரக்டர். அவர்தான் எங்க அப்பா. உங்க பேரு? என் பேரு ருக்மணி. எல்லாரும் ருக்கு ருக்குன்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடலாம்.
நான் என்ன சொன்னாலும் எங்க அப்பா கேட்பாரு. அப்படியா? உங்களுக்கு பாதி ஆட தெரியுமா? தெரியும் தெரியும். ஆடுங்க பாப்பா. தேவையா இது? ஆடுங்க. ஐயே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்படி ஆடுது. நான் கண்ண முடிச்சு ஆடுறேன் பாருங்க. ரைட்டா? நீ என்ன சொன்னாலும் உங்க அப்பா கேட்பாரா? கேட்பாரு. ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? ஆஹா, உன்ன மாதிரி தாண்டி தாண்டி பாண்டி ஆடுறவங்க யாருமே கிடையாது. ஆஹா ஆஹா. ஐயோ, குப்பு ரத்தம் வருது. ஆமா வருது. ரொம்ப வலிக்குதா? இல்ல. அவன் என்ன ஆச்சு? வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவரு. அது உனக்கு தெரியுது, ஆனா உங்க அப்பாவுக்கு தெரியலையே. ஆமா ஆமா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் எடுக்கிற படத்துல கதாநாயகன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டேன், அவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? நீங்க வாங்க, நான் சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன். வாங்க. நீ எடுத்து இவனுக்கு வச்சா ஏங்க, இந்த பையன் நல்லா தானே இருக்கான்? நான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடலடி, படத்துக்கு கதாநாயகன் தேடிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம பொண்ணுக்கு நாயகனை தேடுங்க, கதைக்கு நாயகன் தானா வருவான். சாதாரணமா சொல்லிட்டு போறாளே. வணக்கம் சார். வாய அடிக்க வணக்கம் வேறையா? இது எங்க வந்து இவன் மேல அப்படிதான் கோவமா இருந்தாங்க. 1:30 மணி இருக்கும், தூக்கமே வரல. 13 பாக்கெட் சிகரெட் குடிச்சு டீப் திங்கிங், படுக்கையில உருள்றேன் பெறல்றேன், பெறல்றேன் உருள்றேன், மாறி மாறி. ஆமா, திடீர்னு வெந்நீர் ஆடை அணிந்த பெண்மணி. ஐயோ, பயப்படாதீங்க, பாரத மாதா. யாரு? நம்ம பாரத மாதா. எழுந்து கும்பிட்டேன். அந்த கண்ணனை வச்சே படம் எடு, அவனுக்கு பாரத் பட்டம் கிடைக்க போகுது. அதை வச்சு உனக்கு பல பட்டங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்ம பாரத மாதா சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம் சார். இப்ப பார்க்கலாம் சார். என்ன சார் இது? நீங்களா? வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு கதாநாயகன் தேவைன்னு சொன்னாங்க. என்னது? ஐ மீன், உங்க அப்பா எடுக்க போற படத்துக்கு ஒரு கதாநாயகன் தேவைன்னு சொன்னாங்க. நான் வந்தேன், என்ன வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்பா? இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா, இவன் ஒரு டைப். நல்ல டைப்பு. டிஎட்னா பாடுவாருப்பா. அது அப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியலப்பா. எங்க அழகா ரொமான்டிக்கா ஹீரோ மாதிரி இல்ல? பாத்தீங்களா தண்டம், பாரத மாதா சொன்னதையே மாமாவும் சொல்லுது. ஆமா சார், பாரத மாதா சொல்லுவாங்க. அப்பா, இந்த படத்துக்கு இவர்தான் கதாநாயகன். நான் சொல்லிட்டேன், நீங்க மட்டும் மாத்தன்னு சொன்னீங்க. சரி சரி, உன் வார்த்தைக்கு அப்பீலே கிடையாது. இந்த தம்பியவே கதாநாயகனா போட்டலாம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். ஆனா இந்த ரத்னாதேவியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா படம் எடுக்க பணம் கொடுக்கறவங்களாச்சே. அதனால சார், நீங்க ரத்னாதேவி கிட்ட போய், நீங்களே போய், நான் அவங்கள நேர்ல பார்த்தா உளருவேன். அப்ப நம்மளே போய், நீங்க 2 பேரும் வேண்டாம், நானே போய் அவன் வர ஆமா, அவளை பார்த்து போனான்னு வந்தோமா. லீலாவை கூட்டிட்டு வரதுக்கு தான் குமார் ஏர்போர்ட் போயிருக்கான். இப்ப வந்துடுவா. வரட்டும் வரட்டும். ஆமா, நீ ஏதோ பெரிய மாளிகை ஒண்ணு கட்டிட்டு இருக்கியாமே, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு ரத்தின மாளிகைன்னு பேரு. கூடிய சீக்கிரமே லீலாவுக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வியாபார பொறுப்புகளை எல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைச்சு தனியா அங்க போய் இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் பெரியப்பா அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லம்மா, உனக்கும் கல்யாணமா இருந்தா இந்நேரம் குழந்தை குட்டிகள் பிறந்து. பெரியப்பா, கல்யாணம், கணவன், மனைவி, குழந்தை, குட்டி, இதை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. உங்க நகைப்பட்டியா திட்டு போயிடுச்சு? ஆமாங்க. பொட்டி, சின்ன பொட்டி. இந்த பக்கம் போறவன் அந்த பக்கம் தான் வருவான். வாங்க வாடா வெளியே. ஏடா ஒழிஞ்சிட்டு இருக்க? வாடா. என்னது கத்திய காட்ட? எங்கிட்ட கத்திய காட்ட? எனக்கு உயிர் பேசலடா, இவங்க நகராடா பெருசு. வெளியே வாடா. ஏடா, ஒரு பொம்பளை கிட்ட போய் நகை சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் கீழே குதிச்சு அவரை மிதிச்சு ஒரு கை பாக்குறேன். அண்ணே, அவன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருந்து ஏதாவது உதவி தேவைப்பட்டது என்ன கூப்பிடாதீங்க, நீங்களே சமாளிச்சுக்கணும். நீங்க பயப்படாதீங்க. வாடா
குரல் மட்டும் தான் கேக்குது. யார் அடிக்கிறானே புரியல. இந்த கவர் வேற கவர் பண்ணது. போய் ஹெல்ப் பண்றதானே? அதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டேனே. நான் போய் பாக்குறேன். இரு நான் பாக்குறேன். ஐயோ திருப்பாக போடுறா போடுறா. ஐயோ குமார் குமார் ஐயோ இந்தாங்க நகைப்பெட்டி. தேங்க்யூ வெரி மச். உள்ள நகை இருக்கான்னு பாருங்க. இருக்கு. நான் வரேங்க. இத பாருங்க, கார் வரைக்கும் வாங்க, ஏதாவது பணம் தரேன். உதவி செய்யறதுக்கு நான் பணம் வாங்குறது நீங்க உழைச்சுதான் சம்பாதிக்கணுங்கிற கொள்கையுடையவன் தான். வெரி குட். இல்ல ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்காங்க. அதனால்தான் அந்த நாடெல்லாம் உயர்ந்து நிற்குது. நான் உங்களை பாராட்டுறேன். தேங்க்யூ மேடம். இருந்தாலும் நல்ல கொள்கை உடையவங்களுக்கு தான் நாட்டு சோதனையே நடக்குது. வாட் டு யூ மீன்? ஆமாங்க, ஒரு சினிமா கதாசிரியர், ஒரு டைரக்டர், ஒரு தயாரிப்பாளர் எல்லாரும் என்ன ஹீரோவாக்க சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு பினான்சியல் அம்மா மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார் அந்த அம்மா? யாரோ ரத்னா தேவியாம். ரத்னா தேவியா? ஆமா. அவங்க ஏன் சினிமா தான். உங்க சினிமாவா? எஸ். நான் தண்ணி நானே. கடவுள் தான் சிறு ரூபத்துல வந்து நம்ம சந்திக்க வச்சிருக்காரு. இருக்கும். உங்களுக்கு எங்க வீடு தெரியுமா? தெரியும் தெரியும். நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, சின்னம்மா கிட்ட சொல்லி உங்களை ஹீரோ வாக்கிடுறேன். தேங்க்யூ மேடம். லீலா, உனக்கு எப்படி தாழ தெரியும்? நேற்றுக்கு சொல்லல, நான் உங்களுக்காக வாங்கின நகைய ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானே. இதுதான் அந்த திருடனா? அந்த திருடங்கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டு நகையை கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னேனே, அவர்தான். ஓஹோ, தேங்க்யூ. என்னங்க அது மட்டும் உங்க நகைன்னு தெரிஞ்சிருந்தா அந்த திருடனுக்கு இன்னும் 2 குட்டி கொடுத்துருப்பேன். எப்படி சண்டை போட்டார் தெரியுமா? இவரை வச்சு படம் எடுத்தா ஃபைட்டிங்காகவே படுவோம். எதுக்கும் நாளைக்கு வந்து என்ன என்னது விருது போயிட்டாங்க பாருங்க. நான் இவ்வளவு ஐஸ் வச்சேன், அவங்க மனசு கொஞ்சம் கூட கரையலையே. இனிமே நீங்க தாங்க அவங்க மனசை மாத்தணும். அவங்க நாளைக்கு வர சொன்னாலே ஓகே. ஓகே. ஏப்பா ரத்னாதேவி ஒன்ன வர சொன்னா என்னையாப்பா கூப்பிட்டு வந்த? என்ன இருந்தாலும் நீங்க ஒரு தயாரிப்பாளர் இல்லையா, பெரிய மனுஷன் இல்லையா? ஆமா பின்ன. ஆனா அந்த ரத்னாதேவிய நேர்ல பார்த்தா நான் வளருவேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீயா? வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. நம்ம படத்துல இவரையே ஹீரோவா போடுறதுக்கு நீங்க எல்லாம் சம்மதிச்சதாக இவர் சொல்றாரு. ஆமாங்க. எப்படி சம்மதிச்சீங்க? அதுதாங்க தெய்வ செயல். நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் கனவுல லட்சுமி வந்து. எந்த லட்சுமி? நம்ம லட்சுமிங்க, மகாலட்சுமிங்க. அவங்க வந்து இந்த கண்ணனையே கதாநாயகனா போட்டு படம் எடுங்க, நான் பணமா போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அசந்துட்டேங்க. அப்படியா? சரி சரி, இவரே கதாநாயகனா போட்டு படத்தை ஆரம்பிங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நான் கேட்கிறேன்னு நீங்க கோவிச்சுக்காதீங்க. நீங்க எப்ப எந்த முடிவு எடுத்தாலும் மாத்திக்க மாட்டீங்களே, இந்த விஷயத்துல எப்படிங்க? அதுவா, அது வந்து என் கனவுல கூட ஔவையார் வந்து. ஆமாங்க, நம்ம ஔவையார். ஆமா, நம்ம ஔவையார் தான் கண்ணனை கதாநாயகனா போட்டா இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு போனாங்க. சொல்லிருப்பாங்க. அவ்வை வாக்கு அருள் வாக்குங்க. அதனாலதான் நான் என் முடிவை மாட்டேன். ஓஹோ, சரி சரி, சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு. தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றிங்க. நன்றி எனக்கு சொல்லாதப்பா. பாரதமாதா, லட்சுமி, ஔவையார், இவங்க எல்லாருக்கும் சொல்லு. அவங்களுக்கு மட்டுமா, இன்னும் யாருக்கோ நான் நன்றி சொல்லணும். வரேன் சார். ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டுட்டு வந்தான், ஆக போறோம்னு தெரிஞ்சதுமே என்ன விட்டு போயிட்டானே. ஆனதுக்கு பிறகு என்னென்ன செய்வானோ. நீங்க வாங்க வாங்க. உங்க அண்ணன் வீட்டுல இல்ல? அவரும் அண்ணியும் பிக்சர் போயிருக்காங்க. அப்படியா? விஷயம் தெரியுமா உனக்கு? எல்லாருமா சேர்ந்து என்ன ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இதுக்கு மூல காரணமே நீதான். ஆமா ஆமா. அதுக்காக முதல்ல உனக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு ஓடி வந்தேன். போங்க.
ஏன் அதை கோவிச்சுக்கிற? நன்றி சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஏன்? நான் உங்களை பத்தி எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிருக்கேன் தெரியுமா? தெரியாத. இந்த படம் முடிஞ்சதும் நீங்க பெரிய ஹீரோ ஆடுவீங்க. எல்லா பேப்பர்லயும் உங்க போட்டோ தான் வரும். எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் மனைவி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சினிமா ஹீரோவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சபதம் போட்டிருக்கேன். என்ன ராதா அது? மங்கம்மா சபதம், பாஞ்சாலி சபதம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புது டைப் சபதமா இருக்கு? நீங்க மட்டும் மாட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு பெரிய அவமானமா போயிடும். அப்புறம் இந்த இஸ்திரி பெட்டி இதுல இருந்து எடுத்துட்டு அத பிளக்ல கை வச்சு நான் தற்கொலை பண்ணிப்பேன். வேண்டாம் ராதா, வேண்டாம். தப்பு தப்பு. இந்த மாதிரி நாட்டுல கரண்ட் கட்டு, எலக்ட்ரிசிட்டி வீணா வேஸ்ட் ஆயிடும். பரவாயில்ல, நான் செத்துட்டா எங்க அண்ணன் அழுதுகிட்டே இருப்பாரு. கதை எழுதவே மாட்டாரு. எழுதலைன்னா படம் எடுக்கவே முடியாது. படம் எடுக்கலைன்னா நீங்க நடிக்கவே முடியாது. நான் மாட்டேன்னு சொன்னாதானே, நான் தான் உனக்கு கல்யாணம் செய்துக்க போறேனே. சத்தியமா? சத்தியமா? வாங்க வாங்க. என்ன ஹீரோவா பண்ணிட்டாங்க? உன் உதவி இல்லைன்னா நான் ஹீரோவா ஆயிருக்கவே முடியாது. ஆமா ஆமா. அதுக்காக உனக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் வந்தேன். என்னது? அப்படின்னா நீங்க வேற நான் வேறயா? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. படம் முடிஞ்ச உடனே நீங்க வந்து என்ன சொல்லு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும். இது பாருங்க, எனக்கு பாண்டி ஆட தெரியும், ஸ்கிப்பிங் ஆட தெரியும். நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னீங்கன்னா இது கழுத்துல மாட்டிக்கிட்டு ஊஞ்சல் ஆடவும் தெரியும். ஆமா. ஐயோ, என்ன இருக்கு? நான் செத்து போயிட்டோம். எங்க அப்பா ருப்பு ருப்புன்னு பைத்தியம் ஆயிடுவாரு. அப்புறம் படமும் நின்னுடும், நீங்களும் நடிக்க முடியாது. நான் மாட்டேன்னு சொன்னாதானே, நான் தான் உனக்கு கல்யாணம் செய்துக்க போறேனே. சத்தியமா? சத்தியமா. போங்க, எனக்கு வெட்கமா இருக்கு. எனக்கு கண்ணு நீங்களா? நீயா? ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்த்து போறதா வந்தேன். அப்படியா? தேங்க்யூ. உன் உதவினால்தான் எனக்கு ஹீரோ சான்ஸே கிடைச்சிருக்கு. அதுக்காக உனக்கு நன்றியை சொல்லிட்டு போயிடலாம். என்னது? நன்றியை சொல்லிட்டு போயிடலாம்னு பாக்குறீங்களா? அதான் நடக்காது. நம்ம உறவு தொடரணும். சொல்லட்டுமே சொல்லட்டுமே. படம் முடிஞ்ச உடனே உடனே நீங்க என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, முடியாதுன்னு சொன்னீங்க, நான் இப்படியே கடலுக்குள்ள போயிடுவேன். இப்படியே? ஐயோ. ஆமா, கடல்ல எறா, சுறா, திமிங்கலம் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுடும். பாவா, நான் என்ன பத்தி கவலைப்படல. நான் செத்து போயிட்டேன், எங்க அப்பாவும் என்ன தேடி வருவாரு. படமும் நின்னு போயிடும், நீங்களும் நடிக்க முடியாது. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. நான் உன்னை கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னாதானே? கவலைப்படாத பாமா, நான் உன்னைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன். சத்தியமா? சத்தியம் பாமா, சத்திய பாமா. நீங்க மட்டும் எனக்கு உதவி செய்யலன்னா உங்க சின்னம்மா என்ன ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சாரி, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆமாமா, எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்கிறாங்க? நாளைக்கே ஆரம்பிக்கிறாங்க. இஸ் இட்? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. நான் வரீங்களா? ஏ, ஷூட்டிங் சாப்பிடலையே? ஆமா, கூலிங் சாப்பிடவே இல்லை. உள்ள ஐயா? ஆமாமா, கூலவே இல்லை. வெளியில ஐஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன். மிஸ்டர் கண்ணன், ஐ லைக் யூ வெரி மச். ஐ டூ லைக் யூ வெரி வெரி மச். அதனாலதான் நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கதான் முடிவு பண்ணிட்டேன். ஐ டூ இல்லைங்க இல்லைங்க, இல்லே முடியாதுங்கிறது என் லைஃப்லயே கிடையாது. எனக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது என்னால தாங்க முடியாது. அதனால என்ன நடக்கும்னு என்னால சொல்லவே முடியாது. என்னங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? நீங்க உங்க சின்னம்மா கிட்ட சொன்னீங்கன்னாக்க கிடைச்ச ஹீரோ சான்ஸ் போயிடும். உங்க உதவினாதான் எனக்கு ஹீரோ சான்ஸே கிடைச்சிருக்கு. யூ ஆர் such a nice girl, wonderful girl, beautiful girl. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண நான் விடுவேனா? நிச்சயமா நிச்சயமா. படம் எடுக்கிற இடம் பா, கும்பிட்டுக்க. வா வா, நம்ம டைரக்டரை கும்பிடு. வணக்கங்க. அம்மாவை கும்பிடு, அம்மாவை கும்பிடு. வணக்கங்க. அக்காவுடைய ஒரே தம்பி நான். வணக்கங்க. கேமரா முத்துவை கும்பிடு. வணக்கங்க. இல்ல கும்பிட்டுக்க. வணக்கங்க. 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 கடவுளே, இந்த படம் பெரிய வெற்றியை பெறணும். நான் நினைச்சபடி எனக்கு நிறைய பணமும்
பெரிய புகழும் கிடைக்கணும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இந்த பட சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கணும். ஓகேவா? ஓகே சார். கிளாப்பிங். எல்லாம் சுதா எஸ்டா 1 2 3 4 கருப்பேன் மதுரை வீரன் சங்கிலி கருப்பனும் மதுரை வீரனும் சிங்கத்தை பார்த்தா இந்த சிங்கத்தை பார்த்தா அம்புட்டு பேரும் கும்பிட்டு விழுவாண்டி காலில் கும்பிட்டு விழுவாண்டி சிவகங்கை சீமையிலே சின்ன மருத கூட்டத்திலே சிவகங்கை சீமையிலே சின்ன மருத கூட்டத்திலே சிப்பாய் வேலை செஞ்ச வண்டி துப்பாக்கியால் சுட்ட வண்டி அடி கட்டழகு திட்டு உன்னை பட்ட பகல் நேரத்திலே தொட்டெடுத்து கட்டிலே போடவா உன்னை தொட்டிலுக்கு சொந்தக்காரியாக்கவா சம்போ 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 கணக்குத்தான் ஒரே கணக்குத்தான் செம்மாங்கு பாட்டு பாட தெரியணும் உனக்கு செம்மாங்கு பாட்டு பாட தெரியணும் அருமையெல்லாம் உனக்கு புரியுமா நான் ஒரு தனி ரகம் இளமை கனிந்து மடியில் விழுந்தால் இன்பங்கள் ஓராயிரம் இங்கு இன்பங்கள் ஓராயிரம் தாங்க பேசுவேன் ஏதோ உங்க அத்தா குடும்பக்காரங்கிறதுக்காக ஆண் வர்க்கமே அப்படித்தான் முடிவு கட்டுறதுங்களா எங்க 5 பேர்ல ஒன்னாவா இருக்கு அவ்வளவு தூரம் போவானே என்னையும் எடுத்துங்களேன் நான் என்ன குடும்பக்காரனா இல்ல அயோக்கியனா ஒன்னு அப்படி சொல்ல முடியுமா என்ன மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க அதுல ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து நீங்க ஏங்க கல்யாணம் செஞ்சு கூடாது என்ன யோசிக்கிறீங்க இல்ல
இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு வயசானா என்னங்க, உலக அனுபவமும் அறிவும் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். அதுதானே இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவை. அப்படி என்னங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு? 40. உண்மையாவா? என்னால நம்பவே முடியலீங்க. இவ்வளவு நாளா நீங்க பிரம்மச்சரணியாவே இருந்ததுனால ஒரு 20-25 வயசா மதிக்க தோணுது. நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி சின்ன பசங்க எவ்வளவு பேர் உங்க வீட்டு வாசல கியூல நிப்பாங்க. மாங்கல்யம் தந்தோ நானே நம ஜீவன ஏதுனா ரெண்டவத்னாமக துபகே துஜீவ சர்வ சர்வமாங்கல்ய தாரஸ்மோ சோசுமோ சோசுபவந்தோ தீர்க்கவாயு. மேடம், நான் இங்க இருக்கேங்க. என்னங்க திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதோ உங்க பேர் இருக்கிற அன்புனாலையும் மரியாதை. வயசுல சின்னவரா இருந்தாலும் மரியாதையா வாங்க போங்கன்னு தானே சொல்றோம். பாத்தியாரு நானும் ஒண்ணுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஒத்தையடி பாதையில பயந்து பயந்து நடந்துகிட்டு இருந்த எனக்கு மெயின் ரோட்டுக்கு வழிகாட்டினவரே நீங்க தான். அதனால உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அப்ப சரிங்க, உங்க இஷ்டம். நான் வரட்டுங்களா? இவ்வளவு சீக்கிரமாவா? நாளைக்கு வரேங்க. வேண்டாம், நீங்க வர வேண்டாம். நாளைக்கு நானே உங்களை பார்க்க வரேன். உங்களுக்கு எதுக்கு வீடு சிரமம்? நானே வரேன். இல்ல, நாளை காலையில 10 மணிக்கு நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்லையே எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்க, நான் வரேன். என் கற்பனையில் உதித்த அற்புத மாளிகையை பாருங்கள். வானத்திலிருந்து விழுந்ததோ பூமியில் இருந்து எழுந்ததோ என தோன்றும் இந்த எழில் மாளிகையை பாருங்கள். நரசிம்ம பல்லவன் பெயர் சொல்ல ஒரு மாமல்லபுரம், ரத்னாதேவியின் புகழ் பரப்ப இந்த மாளிகை ரத்தின மாளிகை. என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு வசந்த காலம் வரும் என்று தெரிந்திருந்தால் இந்த மாளிகையை சுற்றி நீரோடை கட்டி மதில் சுவரிலே ஓர் இசை மேடையே எழுப்பியிருப்பேன். ஆடி வரும் சென்றல் ஓடையிலே பட அங்கிருந்து நீர்த்துளி புறப்பட்டு இசைக்கருவி மேல் விட மெல்லிய கீதம் ஒன்று மெதுவாக உள்ளே வர இந்த ரத்தன மாளிகையை ராக மாளிகையாக மாற்றியிருப்பேன். கண்ணா, அது மட்டுமில்லை, இந்த பள்ளி அறையை வெள்ளியால் மெழுகி தங்கத்தால் கட்டில் கட்டி மயிலிறகால் படுத்து விரித்து குயிலிறகால் தலையிலே போட்டிருப்பேன். 4 சுவர்களிலும் மாணிக்கத்தை வைத்து வைரத்தால் சிலை செய்து அங்கங்கே நிறுத்தி இந்த ரத்தின மாளிகையை நவரத்தின மாளிகையாக மாற்றியிருப்பேன். தேவி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, புரியவில்லையா? புரிந்தும் புரியாதது மாதிரி நடிக்கிறீர்களா? தேவி, நடிக்க வந்திருக்கும் நடிகர் தான் நீங்கள். ஆனால் என்னிடம் நடிக்காதீர்கள், உங்கள் ரசிகையிடம் நடிக்காதீர்கள். புதிய அனுபவம், புதிய சுகம், புதிய உலகம் நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். நீ பேசுறத கேட்டா கிளி கொஞ்சரா மாதிரி இருக்கு. நீ சிரிக்கிறத பார்த்தா வரி குதிரை கணக்கிற மாதிரி இருக்கு. மொத்தத்துல நீ ஏன் ஒரு மாமா, எல்லாத்தையும் சீக்கிரம் சாப்பிடு. இதுக்கப்புறம் நான் போட் கிளப்புக்கு வேற போகணும்.
போட்டு விடுறதுக்கு இந்த பத்தியா குலாப்ஜான் மாமா உன் கண்ணு குலாப்ஜான் மாதிரி இருக்கு. உன் வழவழப்பான முகம் பாலா ஹல்வா மாதிரி இருக்கு. உன் பல்லு பால்கோவா மாதிரி இருக்கு. மொத்தத்துல நீயே ஒரு பெரிய ஹோட்டல். ருக்கு கண்ணன் நல்ல பெயர் பொருத்தம். இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுக்கணும். எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அவுட்டோர் ஷூட்டிங் போனா கம்பெனி செலவிலேயே ருக்குவையும் கூட்டிட்டு போய் அங்க ராதா கண்ணன் நல்ல பேர் பொருத்தம். இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம ரகசியமாவே வச்சுக்கணும். எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அவுட்டோர் ஷூட்டிங் போனா ராதாவின் கம்பெனி செலவிலேயே கூட்டிக்கிட்டு போய் அங்க ராமா கண்ணன் நல்ல பேர் பொருத்தம். இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாம ரகசியமா வச்சுக்கணும். எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அவுட்டோர் ஷூட்டிங்க்கு போனா ராமாவையும் கூட்டிட்டு போயிடுவேன். என் ஆசை இவங்களுக்கு புரியாதே. கண்ணா, என் மனசு திறந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல, என்னால பேசவே முடியல. உங்களோட ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகலாம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியல. அந்த மாதிரி இடத்துல அவுட்டோர் ஷூட்டிங் வச்சுக்கிட்டா ரொம்ப சௌகரியமா இருக்கும். கதைக்கு சரியா வருமோ என்னமோ. ஆமா, நீங்க முடிஞ்ச என்ன முடிவு பண்றீங்க? இந்த கதைக்கு அவுட்டோர் ஷூட்டிங் ஊட்டி கொடைக்கானல் ஊட்டி உங்க அபிப்பிராயம் என்னவோ? கொடைக்கானலே வச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நானும் நினைச்சேன். நானும் அதையேதான் நினைச்சேன். ஆனா நம்மளுக்குள்ள என்ன ஒத்துமை பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சும்மா இருப்பா. ஏன் சார் எப்ப போலாம்? நாளைக்கு கொடுக்க வேண்டியதான். அதான் நீ எப்ப இங்க வந்த? ஸ்கூல்ல இருந்து எஸ்கர்ஷன் வந்திருக்கீங்களா? எக்ஸாமே எழுதாம வந்துட்டேன். உங்க அண்ணன் சுத்த மாட்டாரு. அவர் தானே கூட்டிட்டு வந்தாரு. உங்களுக்கு ஆசான். நான் உங்களோட நெருங்கி பழகணுங்கிறதுக்கு ஆசான். இன்னைக்கு சாயந்தரம் யாருக்கும் தெரியாம நாம பில்லர் ஆப்ஷன் சந்திக்கிறோம். கண்ணன், இதெல்லாம் சாயந்தரம் வச்சுக்கலாம். கண்ணன், நீ எப்ப இங்க வந்த? அப்பாதான் கூட்டிக்கிட்டு வந்தாரு. எதுக்கு? உங்களுக்காகத்தான். எனக்காகவா? நம்ம காதல் கல்யாணத்துல முடியணுங்கிறதுக்காகத்தான். சாயந்தரம் நம்ம 2 பேரும் ஜாலியா குதிரையில சுத்துவோம். உங்களுக்காகவே நான் லேக்கில காத்துக்கிட்டு இருப்பேன். ஆமா. ஹலோ கண்ணன். You look funny today. Evening. எங்க மீட் பண்ணோம்? Golf club. ஓகே. Thank you. இல்ல, எனக்கு குளிர் விட்டு போச்சு. நான் வரட்டுமா? ஐயே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்காகவா அப்பா என்ன வந்திருக்காரு? என்ன எதுக்கு அழைச்சு வந்திருக்காரு? நமக்குள் இருக்கிற என்ன? அதான் காதல் அதிகம் ஆகணும் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிக்குமே கொடைக்கானல் இருக்கிற பூ எல்லாம் தலையில வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். எப்படி ஃப்ளவர் ஷோ மாதிரி இருக்கு. கண்ணா, வெங்காயம் யாருக்கும் தெரியாம நீ வாடி விழாத வாசனை வார நான் தான் வந்திருக தந்திருக இன்பம். தேவை என்று பூவை எதிர்பார்த்து வந்து பறந்தாடுமா? கோவை இதழ் மீது பக்தம் கிளி போல பாலம் பறந்தாடுமா? வான் கொடுமே
வாடியம்மா தாமரை புது வசந்த படிப்பு பறிக்கையிடம் வரும் வண்டு அங்கங்கே வரும் வண்டு அங்கங்கே இன்பங்கள் ஓராயிரம் பாடியம்மா செண்பகப்பூ மலரும் அம்மா நம் சந்திப்பு வாடிக்கைக்காரனாந்தான் உன் வாடிக்கைக்காரனாந்தான் வந்திட தந்திருக இன்பம் பொங்கும் தேர்ந்தான் வாடியம்மா வாடியம்மா ரோஜாப்பு என்னை வாட்டுதம்மா உன் நினைப்பு வாடிக்கைக்காரனாந்தான் உன் வாடிக்கைக்காரனாந்தான் வந்திருக தந்திருக இன்பம் பொங்கும் தேர்ந்தான் வாடியம்மா விழிகள் நான்கோடும் வயந்து புரண்டோடும் வெள்ளம் நமதல்லவோ கேட்காமல் எடுத்துக் கொள்வது இன்று மிச்சம் என்று மீதம் என்று சொல்லி சொல்லி கொடுத்து வாடியம்மா வாடியம்மா சரி வாங்க கண்ணன். சரி நீங்க எங்க இங்க நான் தங்கியிருக்கிற மக்களாவுக்கு கண்ணா, மெட்ராஸ்ல என் இஷ்டம் போல சுதந்திரமா இருக்க முடியல. அறிமுகம் இல்லாத இடத்துல தனிமையான சூழ்நிலையில அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் தான் கொடைக்கானல ஷூட்டிங் வச்சுட்டு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நான் உங்களை தேடி வராம இருப்பேனா? சரி ஆமா, எங்க போயிட்டு வர்றீங்க? வந்து வந்து இப்படியே ஊரை சுத்தி பார்த்து வரேன். தேவி, இந்த ஊர்ல எவ்வளவு அழகான பூக்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை வகைகள் இருக்கு தெரியுமா? அப்படி என்னென்ன பூக்கள் பாத்தீங்க? மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, தாமரைப்பூ, ரோஜா பூ. இந்த பூக்கள்லாம் சர்வ சாதாரணம். கொடைக்கானலுக்கே உரித்தான மலர் குறிஞ்சி மலர் தான். அந்த பூ 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் பூக்கும்.
அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட மலரை உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரண போக்களை ஓடி போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களே. என்ன தேவி சொல்றீங்க? குறிஞ்சி மலர் என் பக்கத்துல இருக்கா? எங்க இருக்கு? புரியலையா? புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? கண்ணா, உங்க இதயத்துக்கு தெரியும் அது எங்க இருக்குன்னு. தெரியும் தெரியும். கண்ணா, உங்களுக்கு பிடிக்குமேன்னு ஒரு அருமையான மியூசிக் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். போடுறேன், கேட்போம். கண்ணா, கண்ணா, பாவம் காலையில இருந்து நடிச்சு நடிச்சு கலப்பா தூங்குற. தூங்கட்டும். சின்ன வயசுல நாம ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா படிச்சோம், ஒன்னா விளையாண்டோம். இப்ப டூயட் பார்த்து மாத்திரம் இன்னொருத்தனா அக்கா வரட்டும், அவனை நான் ஒழிச்சுடுறேன். என்ன குமார் தனியா பேசிட்டு இருக்கேன்? ஒண்ணுமில்லக்கா, இந்த கண்ணர் இருக்கானே, யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும். சரி, இந்த கண்ணர் இருக்கானே, அவர் செய்யறது ஒண்ணு கூட சரியா இல்ல. நானா? அவர் ரொம்ப நல்லவர். அவர் எது செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும். ஆமா, இத சொல்றதுக்காகத்தான் வந்தியா? இது மட்டும் இல்ல, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சான். இன்னைக்கு ராத்திரியே நாம மெட்ராஸ் போறோம்னு டைரக்டர் சொல்ல சொன்னார். அதுக்குள்ளேயே ஒரு வாரம் ஆயிப்போச்சு. நாள் போனதே தெரியல. எனக்கு ஒரு வருஷான மாதிரி இருக்கு. வாங்க புறப்படுவோம். கொடைக்கானலா இது வேறுகிறது அப்படியே ஐடியா கேட்க போறேன். எஸ் கண்ணா, நான் குமார் பேசுறேன். ஒரு பயங்கரமான குழப்பமா? என்னது? ஒருத்த உயிருக்குயிரா ஒருத்தைய காதலிக்கிறான், இன்னொருத்தனும் அவளையே காதலிக்கிறான். அந்த வில்லனை என்ன பண்றது? என்ன பண்றதா? ஹீரோ கோழையா இருந்தா வில்லனை விட்டுடுவான், வீரனா இருந்தா வெட்டிடுவான். ஓகே, கோழையா இருந்தா விட்டுடுவான், வீரனா இருந்தா வெட்டிடுவான். நான் கோழையா? வீரனா? நான் கோழையா? இல்ல, வீரன். வீரன் தான், சுத்த வீரன். கொலையே துணை, கொலையே துணை. கதாசிரியர் சிக்கல் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பஞ்சகன், நயவஞ்சகன், பஞ்சமா பாதகன், நஞ்சு நெஞ்சுடைய நாயகன் உங்கள் கதாநாயகன். கண்ணன் என்னும் கயவன் ஒழியவில்லை என்றால் ஒழிக்கப்படுவான். அடையாளம் தெரியாமல் அழிக்கப்படுவான். படையே திரண்டு வந்தாலும் அவன் பிணமாவது உறுதி. இந்த எச்சரிக்கையே இறுதி. இப்படிக்கு வீரன். இந்த வீரன் எழுந்திருக்கிறத பார்த்தா கண்ணனை கொண்டுவான் போல. அவரை எப்படியாவது காப்பாற்றாது. வேண்டாம் வேண்டாம், டேஞ்சர். முதல்ல நம்மளை காப்பாத்திக்கிற வழியை பார்ப்போம். இந்த கண்ண சகவாசமே வேண்டாம். இல்ல, எனக்கு வேண்டியவருக்கு நமக்கு 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 வேண்டியவருக்கு ஆபத்து ஏற்பட்டா அது நமக்கு தான் அவமானம். ஆமாமா, எனக்கு நமக்கு நமக்கு தான் அவமானம். கரெக்ட். அந்த வீரங்கிட்ட இருந்து கண்ணனை எப்படியாவது காப்பாற்றியாகணும். குமார், அந்த லெட்டர் கொடு. ஆமாமா, அந்த லெட்டர் கொடு. ஐயா, இது இருக்கு கையெழுத்து. கரைபடிந்த கடிதத்தை நீங்க கையாலேயே தொடக்கூடாது. நான் இதை கிழிச்சு போடுறேன். இவெல்லாம் ஒரு ஆம்பளை. கரெக்ட் கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்ணனுக்கு வந்த மிரட்டல் கடிதம் இல்ல, எனக்கே வந்ததாத்தான் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன். உன்னுடைய அபிப்பிராயத்தை நான் கேட்கல. கரெக்ட் சொல்லுங்க. என்னுடைய அனுமதி இல்லாம ரத்ன மாளிகைக்குள்ள ஒரு எறும்பு கூட விளைய முடியாது. அதையும் மீறி அவன் வந்துட்டான்னா மரண வாசலுக்குள்ள நுழைந்துட்டான்னு தான் அர்த்தம். குமார், இந்த எச்சரிக்கையை இறுதி. இப்படிக்கு வீரன். இந்த லெட்டர் படிச்சோன்னு எங்க அண்ணன் பயந்துட்டாரு. ஆனா நான் பயப்படல. எனக்கு ஆத்திரமும் ஆவேசம் தான் வந்துச்சு. நேரா ஸ்கூலுக்கு போனேன். ஆனா பாடமே புரியல. அந்த பாடம் உனக்கு எப்படி புரியும்? நீதான் யோசிச்சு பார்த்தேன். நேரா லேபுக்கு போய்
அங்க இங்கு பாட்டில இத திருடி ஊத்திட்டு வந்தேன். திருடி ஊத்திட்டு வந்தியா? என்னது? நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட் எதுக்கு? அந்த வீரன் வந்தான்னா அவன் முகத்துல வீசுங்க. ஐயோ, அவன் முகமெல்லாம் வெந்து போயிடுமே. வேகட்டும், நல்ல வேகட்டும். ராதா, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நான் யாரை பார்த்து வரேன், நீ அப்படி உட்காரு. ருக்கு, நீயா? நீங்க உயிரோட இருக்கீங்களா? இருக்கேனே. அப்பா வாங்க உள்ள போவோம். ஊர்ல இருந்து எங்க பாட்டி வந்திருக்காங்க. அவங்கள மேல அனுப்பிச்சுட்டு உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் இங்கே இரு. சீக்கிரம் வாங்க. வரேன். ராதா, யாருங்க வந்தது? பக்கத்து வீட்டு பாட்டி. ஆட்டியா? அவங்க ஏன் இங்க வந்தாங்க? என் போராத காலம் அந்த பாட்டிக்கு என் மேல ஆசை. அதாவது அந்த பாட்டி கிட்ட எனக்கு வரப்போற ஆபத்தை சொன்னேன். அவங்க குழந்தை ஏண்டா பயப்படுற, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு 1000 தடவை எழுது. கடவுள் கிருபையில நீ தீர்காயுதா இருப்பேன். நாங்க எழுத வேண்டியதுதானே? எழுதுவேன். ஆனா அந்த ஸ்ரீராம ஜெயத்துல சொல்லி எனக்கு சரியா எழுத வராது. டோன்ட் வரி, எங்க ஸ்கூல்ல இம்போசிஷன் எழுதியே எனக்கு ரொம்ப பிராக்டிஸ். உங்களுக்காக நானே எழுதுறேன். புக்கு கொடுங்க, இங்க எழுதுறேன். இங்க எழுத வேண்டாம், எழுதுதான் எழுத. பூஜை ரூமுக்கு போய் சாமிக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஸ்ரீராம ஜெயம்னு வாயால சொல்லிக்கிட்டு கையால எழுது. அப்பதான் ஆண்டவனுக்கு நேரா கேட்கும். ஓயே. இதுதான் பூஜை ரூம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு நிறுத்தி நிதானம் எழுது. நான் பக்கத்து விட்டு பாட்டி அனுப்பிச்சு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி, 1000 தடவை எழுது. அப்பதான் நான் தீர்காயுதா இருப்பேன். ஸ்ரீராமா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். பாபா, என்னது எவ்வளவு நேரமா நிக்கிறது? காலெல்லாம் வலிக்குது. பாட்டிய மேல அனுப்புறதா லேசான காரியமா? தள்ளாடி தள்ளாடி தானே போவாங்க, பாவம். ஆமா பாவம். என்னங்க, எனக்கு பாட்டியை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஐயோ, பாட்டி உன்னை பார்த்தாங்கன்னா என்ன கொண்டுடுவாங்க. வீரன் தானே உங்களுக்கு கொண்டு லெட்டர் எழுதிருக்கான். உங்க வீட்டுக்குமா? ஆமா, அது படிச்ச உடனே நான் பயந்தே போயிட்டேன். இப்பதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, அதுக்காக தான் நான் உடனே பூஜாரி கிட்ட ஓடி போய் இந்த தாயத்தை வாங்கி வந்தேன். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. இதை கட்டிக்கங்க. இதை கட்டிக்கிட்டா எவன் கூட கிட்ட வர மாட்டானா? யாரும் கூப்பிடுறாங்க. கூப்பிடட்டுமே, எல்லாரும் ருக்குவா. நான் கூப்பிட்ட உடனே ஓடுறதுக்கு. போங்க கண்ணா, எனக்கு வெக்கமா இருக்கு. பயமா இருக்கா? இந்த தாயத்தை கட்டிக்கங்க. தாயத்தை நானே கட்டிக்க கூடாது. இந்த தாயத்தை கொண்டு வரவங்களே நல்லா குளிச்சுட்டு ஈரத்துணியோட வந்து கட்டினா சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஈர துணியோட வரேன். அதாவது நம்ம வீட்டுல பாத்துறது இல்லையா? அங்கேயே நல்லா குளிச்சுட்டு ஈரத்துணியோட வந்து தாயத்தை கட்டு. பாத்து வெங்கன்னு காட்டுறா. இதுதான் பாத்து. ஒன்னும் அவசரம் இல்லை. மெதுவா குளிச்சுட்டு நிதானமா வா. சரிங்க. கண்ணா, கதவை திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அது வந்து நான் போய் பூஜை ரூம்ல குளிச்சுட்டு பாத்ரூம்ல பூஜை பண்ணிட்டு வரேன். பாத்ரூம்ல பூஜையா? ஏன் இப்படி உளறீங்க? உங்களை யாராவது பயமுறுத்தாங்களா? இல்லையே. உங்களை கொல்ல போறதா பயமுறுத்தி அப்பாவுக்கு லெட்டர் வந்தது. வீரன் பின்ன கோழையா கொல்ல போற லெட்டர் எழுதுவான். வீரன் தான் எழுதுவான். இத பாருங்க, எவனும் உங்களை கொல்ல முடியாது. இந்தாங்க. வெறும் தடி எனக்கு இருக்கு. சாதாரண தடின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இது எப்போ உங்க கையிலேயே வச்சுக்கீங்க. அந்த வீரம் வந்தான்னா ஊரே வச்சு வெட்டுடுங்க. யாரோ வந்திருக்காங்க போல. யார் வந்தா தான் என்ன? நீ இங்க இருந்து போற வரைக்கும் அவங்க அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியது. கண்ணன், மேல போகலாமா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். இப்போதைக்கு நாம மாடிக்கு போவோம். கொஞ்சம் வேகமா போகலாமா? பாபா, உன் கூட இந்த ரூம்ல தனியாவே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு பாமா, 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 அப்படி ஒரு காலம் வந்தா இந்த பிரித்து முயல் இறகால், அதாவது என்னமோ சொன்னாலே சொன்னாரே, அதாவது நம்ம கவிஞர் சொன்னார், குயில் இறகால் தலையணை போட்டு
4 சுவர்களிலும் வேண்டாம். 4 சோறு வேண்டாமா? உங்களை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஆமா, உன்னை தவிர எனக்கு வேற யாருமே வேண்டாம். வேற யாரோ வந்துட்டாங்களே. அவங்க யாரோ இருந்தாலும் சரி, அவங்க பெல்ல உடைச்சிட்டு, அதாவது பல்ல உடைச்சிட்டு உடனே வந்துடுறேன். பயப்படாதீங்க, இது அந்த வீரனை கொல்ல போற துப்பாக்கி. வீரனா? எந்த வீரன்? உங்களை மர்டர் பண்ண போறதா லெட்டர் எழுதிருக்கானே ஒரு கோழை, அவன. இந்த துப்பாக்கி இருக்கிற போது எனக்கு என்ன கவலை? ஐ மீன் இல்ல, நீ இருக்கிற போது எனக்கு என்ன கவலை? இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் உங்களை ஸ்ரீராம ஜெயம். You don't worry. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம். Why should I worry? உன்னை பார்த்ததும் நான் அப்படியே மயங்கிடுறேன். இந்த இனிமையோட இசையை கேட்டதும் என்னையே நான் மறந்துடுறேன். I do. You look very handsome today. You mean today? No, not only today. Every day. All the days. Oh, Leela, you look so beautiful today. Not only today, all the days. Thank you. யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நான் யாரு பார்த்து வந்துடுறேன். நான் போய் பார்த்து வந்துடுறேன். இல்ல நான் பாக்குறேன். நான் பார்க்கிறேன். இல்ல நான் பாக்குறேன். இல்ல நான் போய் பார்த்துங்க. Oh my God! இல்ல. சின்னம்மா. சீக்கிரமா. ஐயோ, அவங்களும் வந்துட்டாங்களா? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? எங்கயா ஒளிஞ்சுக்க வேண்டியதான். எங்க? ஏற்கனவே ரூம் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. கட்டளை தேடி ஒளிஞ்சுக்க. ஈதியா சினிமா பாத்துட்டா? பயப்படாத, நான் அவங்களை அப்படி கூட்டிட்டு போறேன். நீ இப்படி ஓடி போயிடு. ஓகே. Oh God, help me. கண்ணா, உங்களுக்கு எந்த வித ஆபத்து இல்லையே? நீங்க இருக்கிற போது வேற ஆபத்து வர முடியுமா? ஐ மீன் உங்களையும் மீறி எனக்கு ஒரு ஆபத்தை வர விடுவீங்களான்னு சொல்ல வந்தேன். You are correct. கண்ணா, உண்மையிலேயே நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆபத்து ஏற்பட நான் விடவே மாட்டேன். சரி, இவங்கெல்லாம் உங்க பாதுகாப்புக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே இவங்கெல்லாம் உங்க கூடவே இருப்பாங்க. ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு ஆள். ஐயோ, ஒவ்வொரு ரூம்லையுமா? ஆமா. நீ பூஜா ரூம், நீ பெட்ரூம், நீ பாத்ரூம், நீ டைனிங் ஹால், நீ பேக் யார்ட், நீ வாசல். கண்ணா, இந்த ஆட்கள் தவிர வேற ஏதாவது ஆயுதங்கள் தேவையா? நான் அப்படி கூட்டிட்டு போறேன், நீ இப்படி போயிடுன்னு சொன்னாரு. எந்த பக்கமும் போகாம அங்கேயே நிக்கிறாரு. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். தேவி தேவி கத்துறீங்க. நீங்க திபு திபு ஓடி வந்தீங்க, அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. சரி, இவங்களை தூக்கி சோபால போடுங்க. இத நான் வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல, இந்த துப்பாக்கியை பார்த்து அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க. இதுதான் சமயம். நீ நழுவு நழுவு.
எதுக்கு இவ்வளவு நேரமா? பாட்டி போயிட்டாங்க, ரத்னாதேவி வந்திருக்காங்க. ஐயோ, ரத்னாதேவியா? ஆமா, நீ அந்த பக்கமா போயிடு, நான் இந்த பக்கமா போயிடுறேன். இன்னும் 200 பாக்கி இருக்கே, உங்களுக்கு ஆயுள் குறைஞ்சிருச்சுன்னா? ஐயோ, நம்ம 2 பேரையும் சேர்ந்து ரத்னாதேவி பார்த்தாங்க, நம்ம ஆயுள் இப்ப முடிச்சு போயிடும். ஆமா, ரத்னாதேவி வந்திருக்காங்க. ஐயோ, ரத்னாதேவியா? ஆமா, நான் இப்படி போறேன், நீ அப்படி போயிடு. பாரு, நான் மறந்து வச்சு போயிட்டேன். சீக்கிரம் போ. ரத்னாதேவி வந்திருக்காங்க. நீ அப்படி போயிடு, நான் இப்படி போறேன். டாக்டருக்கு போன் பண்ணேன், அவர் இங்க வரல சார். ஆல்ரைட், மறுபடியும் டாக்டருக்கு போன் பண்றேன். கண்ணா, தேவி, தேவி, பாத்துருங்கள. கண்ணா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? உண்மையில ஏன் தேவி? இல்ல, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால ஒரு துப்பாக்கிய பார்த்தேன். துப்பாக்கி? ஆமா, அதை பார்த்த உடனேதான் நான் மயங்கி விழுந்துட்டேன். நீங்க ஒண்ணு, துப்பாக்கியாவது ஒண்ணாவது. என் பேர்ல உள்ள அன்புனால உங்களுக்கு பிரமையில துப்பாக்கி மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆமா, அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான். தேவி, பாத்ரூம்ல. நீ அங்கதான் இருக்கணும். பூஜா ரூம்ல வந்து. நீயும் அங்கதான் இருக்கணும். பெட்ரூம்ல. நீயும் அங்கதான் இருக்கணும். உங்களையும் மீறி இவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அது உங்களுக்கெல்லாம் பேராபத்துங்கிறத மறந்துடாது. போங்க போங்க. தேவி, போங்க. மறுபடியும் தேவி, போங்க. பாவம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. கண்ணா, போயிட்டாங்க, போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்க தைரியமா? தைரியமா இருக்க, தைரியமா இருக்க. நான் வர்றேன். தேங்க்யூ தேவி, தேங்க்யூ தேவி, தேங்க்யூ தேவி, தேங்க்யூ ஆண்டவா, தேங்க்யூ. 1 2 3 4, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். 4 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா பனிமலரோ குளிர் நிலவோ உன் பார்வை என்ன சுகமோ, முதலிரவில் புது உறவில் இந்த மஞ்சம் என்ன தருமோ, முதலிரவில் புது உறவில் இந்த மஞ்சம் என்ன தருமோ, பனிமலரோ நிலவோ உன் பார்வை என்ன சுகமோ. கனி போன்ற உடலும் கண் என்ற கடலும் கதை சொல்லத்தான் வந்ததோ, கலையாத உடையும் கை கொண்ட வளையும் விழ என்ன நோய் வந்தது. பனிமலரு குளிர் நிலவு உன் பார்வை என்ன சுகமோ. விரிந்த மலரில் சுரந்த தேனில் விழுந்த இளமை துடிக்கிறது, விடியாத இரவில் விலகாத நிலையில் முடியாத பாடம் தொடர்கிறது. உருகுது உருகுது தேகம், பெருகுது பெருகுது வேகம், வேகம் வேகம். பனிமலரு குளிர் நிலவு உன் பார்வை என்ன சுகமோ. அழகென்ற ஊரில் அலங்கார தேரில் வருகின்ற சிலை அல்லவோ, கோடி இன்பம் எந்தன் திருப்பாவை நீ அல்லவோ.
நீ வருக. வளமான தமிழில் விளையாடும் மகனை தாலாட்டு பாட நீ தருக. நம்ம படத்துக்கு வாழ்ந்தே திருவன் பேர் வச்சுட்டா நல்ல ஐடியா. அம்மாவுக்கு எப்படி? சுமாரா இருக்கு. அம்மா நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. பணம் கொடுக்கறவங்களே நல்லா இருக்குன்னு அதே பேரை வச்சிடலாம். அப்ப தண்டை நீங்க ஒண்ணு செய்யுங்க. நாளைக்கே ஒரு முழு பக்கத்துல விளம்பரம் கொடுத்துங்க. அதுல பாதி பக்கத்துல என் பேரு பெருசா வரணும். சரி வேண்டாம், நாளைக்கு வேண்டாம். நாளைக்கு மறுநாள் தீபாவளி. தீபாவளி மலர்ல பிரமாணமா விளம்பரம் வரப்பு தண்டம்னு. மிஸ்டர் கண்ணன், இவர்தான் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். பிச்சைக்கல நம்ம படத்துல பிச்சாண்டியா இவங்க தான் கல்பனா. நம்ம படத்துல மங்கம்மாவா நடிக்கிறாங்க. வணக்கண்ணே. உன்னதான்ப்பா. வணக்கங்க. சிக்கல் இவங்களுக்கு வசந்த படிச்சு காட்டு. நான் ஷார்ட்ட சொல்லிட்டு வரேன். ஏப்பா எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் வசனத்தை எழுதிட்டு வந்தேன். என்னப்பா ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது, இன்னுமா எழுதல? இப்படியே தான் என் பணம் பாழா போகுது. பட்டி குட்டி போடுது. பெரிய கதாசிரியர்கள் அப்படிதான் ஷூட்டிங் நேரத்துல தான் டயலாக் எழுதுவாங்க. நான் போய் வசனத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன தேவி? இந்த தீபாவளியை நீங்க என்னோட எங்க வீட்டுல தான். குட் மார்னிங். இத வரேன் சார். அண்ணே அண்ணே, இந்த கண்ணனுக்கு எவ்வளவு கர்மம் கவனிச்சுக்கலாம். கவனிச்சேன். வணக்கம் சொன்னேன், அவன் பதிலே சொல்லல. பெரிய ஹீரோ மாதிரி பந்தா பண்ணிக்கிறான். அப்படியா? அண்ணனை அலட்சியம் பண்ணான். இருந்தாலும் ஒரு புது முகத்துக்கு இவ்வளவு திமிரு கூடாதுன்னு. கண்ணன், தீபாவளி அன்னைக்கு காலையில நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த மாதிரி பசங்களை சினிமா உலகத்தை விட்டே ஓட்டணும். ஆமா அண்ணே, இந்த நல்ல காரியத்தை நீங்க தான் அண்ணே ஆரம்பிச்சு வைக்கணும். அண்ணே கண்ணன், என்ன பாமா? நாளைக்கு தீபாவளி. உங்க வீட்டுக்கு நான் வரணும். அதுவும் காலையில வரணும். நிச்சயமா வரேன். அவ்வளவுதான். ஆமாயா, ஷூட்டிங்னாவே ஃபைட்டிங் தான். ஃபைட்டிங் போது பொய்யாடி அவனை 2 அடி அடிச்சு அவன் கைய காலை ஒட்டிச்சு அடிச்சு ஒடிச்சு உதச்சு விடுங்க. நம்ம யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏதோ விபத்து நடந்து போச்சுன்னு நினைப்பாங்க. வாங்கின உதையில அவனும் ஊரை விட்டே ஓடி போடுவான். அப்புறம் எங்க எல்லா படங்கள்லயும் அண்ணன் தான் ஹீரோ. நான் சொன்னா எங்க அக்கா கேட்பாங்களே. ட்ரை பண்றேன். ஹீரோ சான்ஸ் ட்ரை பண்றேன். அண்ணா, நான் ஒரு வீரங்கிறத இவன் மூலமாவே நிரூபிச்சு காட்டான். 15/6 take 1. பிரேமா பிரேமா, ஆடி அம்மாவாத அன்னைக்கு ஆத்தூர்ல ஆட கூப்பிட்டாங்கன்னு போனேன். உன்னை பார்க்காம நான் ஆடி போயிருக்கேன். 2 நாளா அப்படி என்னதான் நீ ஆட்டம் போடுறியோ? மங்கம்மா, பிச்சாண்டி, நீங்க எப்ப பட்டம் வந்தீங்க? ஒரு வாரமா ஒன்னதான் தேர்ற மச்சா. இப்பதான் மாட்டேன். அடிசக்க இந்த மரப்பாச்சியை பார்த்து மயங்கிட்டான் என் தங்காச்சியா. மறந்துட்டியா மச்சான்? பொண்ணா இவ? மச்சா, போயும் போயும் கடைசியில கழனிப்பான்ல கைய விட்டுட்டியே. மங்கம்மா, அடிசக்க மாதம் முன்னாடி மச்சானுக்கு கோவம் வருது. யாருக்குடா மானம் போச்சு? உனக்குதான். மங்கம்மாவை கண்ணால கட்டிக்கல. நான் கட்ட மாட்டேன். இந்த பிரேமாவை நான் கல்யாணம் கட்டுவேன். சுமாரி தங்கச்சி, இந்த பையனை தோல்ல தூக்கியாந்து உனக்கு தாலி கட்ட வைக்கல. உன்னால முடியுமாடா? சவாலா உள்ள எந்த நேரத்துல கொடுக்குறேன் தம்பி? உனக்கு என்ன ஆச்சா? என்ன இருக்கு? தீபாவளி அன்னைக்கு காலையில நீங்க வீட்டுக்கு வரணும். நான் சாயந்தரம் வரேனே. காலையில நான் தப்பா சொல்றேன், நீங்க பாக்கணும். எல்லாருமா சேர்ந்து என்ன போட்டு கொளுத்துங்க. என்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் கொண்ட தீபாவளி. சின்ன வயசுல குடிச்சது, அப்புறம் இன்னைக்குதான் குடிக்கலையா? நான் என்ன தேய்ச்சி குடிச்சது சொன்னேன் சார். நான் செஞ்ச பாக்கியம் உங்க கையால என்ன தேய்ச்சிக்கிறேன் சார். அப்படி சொல்லாத. நான் செய்த பாக்கியம் உனக்கு என்ன தேய்ச்சி விடுறேன். ஆகா ஆகா ஆகா. ராதா, நீ ஒரு பாத்ரூம் கழிச்சிட்டு போ. மெதுவா பார்த்தா இட்லி பாத்துருக்கேன் சார். நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை உலகம் பூரா பரப்புறது இந்த இட்லி தான். பார்த்தா நோம்பை பாத்துருக்கேன் சார்.
தோசைன்னா ராதாக்கு ரொம்ப ஆசை. பொங்கல் வடை சட்னி சாம்பார் லட்டு ஜிலேபி சாப்பிடுங்க சார். தீபாவளினா இதான் தீபாவளி, விருந்துனா இதான் விருந்து சார். வயிறு முட்டை வெட்டுறேன் சார். சார் நீங்க ஏற்கனவே நான் ஏற்கனவே குளிச்சாச்சு சார். என்னது? அதாவது காலையில பல் தேய்க்க போனபோது டேப்பா திறக்கிறது ஷவர் திறந்துட்டேன். அது ஜோர தண்ணி கொட்டி நான் குளிச்சுட்டேன். அது அன்எக்ஸ்பெக்டட் பாத். இது ஆயில் பாத். உடம்புக்கு ஊத்து ருக்கு. கண்ணனுக்கு பாத்ரூம் காட்டு. வெக்கப்படாம சாப்பிடணும். தம்பி நில்லு. இதை எடுத்துக்க. எனக்கு எதுக்கு சார் புடவை? இது லுங்கி. தீபாவளிக்கு லுங்கியா? விவகாரத்துக்கு தான் லுங்கி. இது குளிக்கிறதுக்கு. எடுத்துக்க. மாப்பிள்ளை தம்பிக்கு 2 பத்தாப்பட்டி எடுத்து வை. அவருக்கு வெளுத்தட்டு. இந்தாப்பா என்ன இந்தாங்க சீக்கா. எள்ளுன்னா என்னையா நிப்பாங்க. நீங்க என்னென்ன சீக்காவோட வந்துட்டீங்களே, பரவாயில்ல. பேக் நான் என்ன தேய்ச்சி விடுறேன். நானே போய் பாத்ரூம்ல என்ன தேய்ச்சிக்கிறேன் சார். அது மரியாதை இல்ல. உட்காரு. ஆமா என்ன ஊத்து சார். போதும் சார். நான் யார் தலையில கை வைக்க மாட்டேன். வச்சா எடுக்க மாட்டேன். என் தலையை விட்டுருக்கு சார். நான் ஏற்கனவே 2 தடவை தப்பு தப்ப கொண்டா. சரி தம்பி போய் குளிச்சுட்டு வா. ஆமா கண்ணனுக்கு பாத்ரூம் காட்டு. சரிப்பா. அப்பா இந்த ட்ரெஸ் இவருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? சீக்கிரம் சாப்பிட சொல்லுங்க. இல்ல உட்காருங்க. தம்பி இது லட்டு தங்கத்துக்கு பிடிக்கும். இது ஜிலேபி பாமாவுக்கு பிடிக்கும். இது மைசூர் பாக்கு எனக்கு பிடிக்கும். இது அல்வா எல்லாருக்கும் பிடிக்கும். உனக்கு எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா என் பயத்துலதான் இதெல்லாம் பிடிக்காது. அதாவது மாவாங்குது ஆனா வயிறு போகுது. நல்ல ஜோக். மைசூர் பாக்கு. இந்தாங்க ஜிலேபி, இந்தாங்க லட்டு, அல்வா வேற இருக்கு. அப்பா அம்மா என்ன கண்ணன் உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன்? ஒரு இடமா 2 இடமா மொத்தம் 4 இடம். அதாவது கை காலு முதுகு தலை மொத்தம் 4 இடம் இல்லையா? குளிச்சா சரியா போயிடும். ஆமா கொதிக்குது. வெந்நீர் கொட்டினா சரியா போயிடும். கண்ணன் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. குமார் கண்ணன் பாத்ரூம் கூட்டிட்டு போ. ஆமா கூட்டிட்டு போறேன். கண்ணனுக்கு கண்களில் நல்லெண்ணெய். கண் தெரியவில்லை. கையை பிடித்துக் கொள்ளுங்கள். மெதுவா வாருங்கள். கண்ணன் இந்தாங்க பாதுஷா. சாப்பிடுங்க பார்க்க. லட்டு வெட்டு. ஜாங்கிரி வயசுல பெரிய யுத்தமே நடக்குது. வியட்நாம் யுத்தமே நின்று போச்சு. இது இருக்க மாட்டேங்குது. அப்பா ஏன் நிக்குது? 1 வீடா 2 வீடா 4 வீட்டுல போய் பித்துனா எப்படி? ஐயோ ஜுரம் வேற அடிக்குது. ஏன் அடிக்காது? 4 வீட்டுல என்ன ஜல்லியே வரும். இப்படி ஒரு தீபாவளி தேவையா? ராதாவா வா வா. உடம்பு சரியில்லை. ஷூட்டிங் கேன்சல் ஆயிட்டாமே. ஆமா வயிற்று வலி தலைவலி முதுகுவலி உடம்பு ஜுரம் எல்லாம். டாக்டர் இவருக்கு டெஸ்ட் பண்ணுங்க. என்ன சாப்பிட்டீங்க? என்னென்னவோ சாப்பிட்டேன். கேப்சூல்ஸ் தரேன். சரியா போயிடும். கேப்சூல் மட்டும் போறாது, ஒரு இன்ஜெக்ஷனும் கொடுங்க. அப்பதான் சீக்கிரம் குணமாகும். நோயே கொஞ்சம் கை நீட்டுங்க. இந்த டேப்லெட்டை கொடுங்க. மாத்திரை மட்டும் போடாது டாக்டர், ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. இன்ஜெக்ஷனா? வேண்டாம் சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் வேண்டாம். கவலைப்படாது. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? ஆமா ரத்னா தேவி வரல. என்னமா தானே? அவங்க 6 டாக்டர்களுக்கு போன் பண்ணிட்டு இருந்தாங்க. 6 பேரோட நிச்சயமா வந்துருவாங்க. 6 டாக்டரா? ஐயோ நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. கடைசியா மனுஷனை தூக்கிக்கிட்டு போறதுக்கே 4 பேர் தான் வரும்.
கைய கால ஒடிக்க 6 பேர் அமைச்சிருக்கிறேன். போதாது அண்ணா, இனிமே நீ படத்துல கதாநாயகனாக நடிக்கவே முடியாது. என் காதலியை நீ காதலிக்கவும் முடியாது. யுவர் சாப்டர் இஸ் க்ளோஸ். இல்ல சார், அந்த ஆளு எங்களை அடிச்சுட்டான் சார். வெக்கமா இல்ல? ஒரு மனுஷனுக்கு மூளை வேணும், இல்லன்னா பலம் வேணும். உங்களுக்கு ரெண்டுமே இல்லை. நீங்களாம் வீரர்களா? சுத்த கோழைங்க. போதா, நீ வீரனா நீ பாடி. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நல்ல விஷயம் தான். உனக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 பாத்தியா? தேங்க்யூ சார். எடுத்துக்கிட்டு நாளைக்கு தான் கடைசி சூட்டி, அதாவது கிளைமேக்ஸ். இன்னைக்கே கூப்பிட்டு பணத்தை கொடுக்குறேன். தேங்க்யூ சார். எடுத்துக்குமா சார்? நாளைக்கு சாயந்தரம் ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கேன். ஆமா ஆமா, நான் ஹோஸ்ட், நீங்க கெஸ்ட். தேங்க்யூ சார். எடுத்துக்குமா சார்? அந்த பார்ட்டியில உன்னை எல்லாரும் பேச சொல்லுவாங்க. பேசுறேன் சார், நல்லா பேசுறேன். என் லட்சியம் நிறைவேறத்தை பத்தி பேசுறேன். என் காரியம் கைகுணத்தை பத்தி பேசுறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி பேசுறேன் சார். எடுத்துக்குமா சார்? அது மட்டும் போதாது, நீ என் பொண்ணு கிட்ட வாக்கு கொடுத்தபடி பாமாவை கல்யாணம் செய்துக்க போறேன்னு அந்த கூட்டத்துல சொல்லணும். ஆமாங்க, அப்பதாங்க எங்களுக்கு பெருமையா இருக்கும். என்ன சார் இது? இந்த விஷயத்தை போய் கூட்டத்துல சொல்லிக்கிட்டு வேணாம் சார். எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். பார்க்கறதுக்கு தான் அது பாராட்டு விழா, ஆனா அதுதான் உங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்த விழா. எப்படி ஐடியா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் வரட்டுமா? ஆனா உங்க அப்பா தருவாரா? என்ன அப்படி சொல்லிட்டேன்? இந்தா எடுத்துக்க. கண்ணன், நாளைக்கு தண்டமுனுக்கு ஒரு விழா நடத்த போறேன். ஆமா சார், நடத்த போறேன். கரெக்ட். அந்த விழாவில நான் எழுதி வச்சிருக்கேன் பத்தியா, இதை நீ படிச்சிடணும். கூட்டத்துல போய் இதை படிக்கிறதாவது? பெரிய மனுஷங்களாம் அப்படிதான், மத்தவங்க எழுதி கொடுத்துட்டு தான் படிப்பாங்க. படி. பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான பெருங்குடி மக்களே. ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்களா? நிச்சயமா வரமாட்டாங்க. ஆனா இதெல்லாம் மீட்டிங்ல பேச வேண்டிய ஒரு முறை. இடத்துக்கு தெரிந்தாப்புல கணக்கான தோழர்களே மக்களே, ஒரு பீத்தாங்கரையா இருந்ததா லட்சக்கணக்கான மக்களே, யாருமே வரலையா கூட்டத்துக்கு? ரொம்ப வசதியா போச்சு. வரலாறு காணாத கூட்டம்னு சொல்லிடலாம். எனக்கு பாராட்டு விழா நடக்கும் இந்த நல்லதொரு நேரத்திலே உங்களுக்கு நல்லதொரு விஷயத்தை நானும் பரிசாக அளிக்கிறேன். அதாவது நம் கற்பனை கடல், தமிழ் வித்தகர், சகலகலா வல்லவர், பண்புமிகு சிக்கல் சிங்கார பாலன் அவர்களின் இதெல்லாம் நடக்கும் கூட்டாட்ட. பாலன் அவர்களின் ஒரே தங்கையாம், தமிழ் நங்கையாம், அழகில் கங்கையாம் ராதாவிய நில்வாழ்க்கை துணைவியாக்கிக் கொள்ளப் போகிறேன் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சார். கை தட்டுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் டைம் விட. என்ன சார்? ஒரு சினிமா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற முதல் ஸ்டூடெண்ட் நான் தான். ஒரு சினிமா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறோம்ங்கிறதுல உனக்கு பெருமையா இருக்குது. பாத்தியா கண்ணன், தற்கால மாணவிகளுக்கு எதுல இருக்குது பத்தியா பெருமை? எல்லாம் பாரதத்தாய் செய்த புண்ணியம். நாங்க வந்தோம். அதாவது நீ ருக்குவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அத்தனை பெரியவங்க எதற்கும் அறிவிப்பு செய்யணும் சார். ஆமாங்க, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். கண்ணா, நாளைக்கு உங்களுக்கு நடக்க போற பாராட்டு விழாவில் எல்லார் முன்னிலையிலும் அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்களுமா? நீங்களுமா? அதாவது இந்த விஷயத்தை நானே சொல்லலாம் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே. வேண்டாம் கண்ணா, நானே எல்லாருக்கும் புரிய வச்சுக்கிறேன். வேண்டாம் தேவி, உங்களுக்கு எதுக்காக வீண் பரவாயில்ல கண்ணா, நாளைக்கு பார்ட்டில மீட் பண்ணுவோம். வரேன். பார்ட்டில எல்லாரும் பேச பிறகு உங்களையும் பேச சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறத அனௌன்ஸ் பண்ணுங்க. ஓகே? ஓகே ஓகே. தேங்க்யூ.
பாய். பணத்தையே வெறுக்கிறேன். பெண்ணோடு வாழ்வது சிற்றின்பம், ஆண்டவனை நாடுவதுதான் பேரின்பம். போகிறேன் போகிறேன், எங்கத்தான் போறீங்க? பேரின்பத்தை நாடி போகிறேன். இமயமலையின் அடிவாரத்திலே அமர்ந்து ஆண்டவனை அழைக்கப் போகிறேன். அந்த பணிமண்டலத்திலே பரமனை பார்க்கப் போகிறேன். ஆடி வரும் திரளிலே ஓடி வரும் தெய்வத்தோடு கலக்கப் போகிறேன். I am going to mix with God. போகிறேன். சர்வம் சக்திமயம், சர்வம் சக்திமயம், சர்வம் சக்திமயம். நான் எழுதின டைலாக் விட நீங்க பேசினதே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அதையே நான் எழுதிக்கிட்டேன். பனிமண்டலத்தில் பரமன். எவ்வளவு பெரிய கலைஞர் சார் நீங்க. கூடிய சீக்கிரமே யாராவது உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா நான் ஆச்சரியப்படவே மாட்டேன். பியூட்டிஃபுல் ஆக்டிங், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். சித்திரையில வெளிவர போற இந்த படத்துல சிறந்த டைரக்டர் முத்திரையை நான் நிச்சயமா வாங்குவேன். முத்திரை மட்டுமல்ல, நிம்மதியான நித்திரையும் வரப்போம். தம்பி, இதுவரைக்கும் நான் எடுத்த பிலிம் பாக்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஆபீஸ்க்கே வந்துருச்சு. ஆனா இந்த படம் மட்டும்தான் பாக்ஸ் ஆபீஸா தியேட்டர்ல ஓட போகுது. இனிமே எனக்கு நீங்க தான் நிரந்தரமான கதாநாயகர். நாங்க எடுக்க போகும் எல்லா படத்திலுமே இனிமே நீங்க தான் நிரந்தரமான கதாநாயகர். தமிழ் மட்டுமில்ல, இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, உருது எல்லா படத்திலுமே நீங்க தான் கதாநாயகர். சர்வம் சக்திமயம், சர்வம் சக்திமயம். நான் தயாரித்த படம் நாளை தான் வெளிவர இருக்கிறது. ஆனால் இன்றைய கண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறேன். ஏன், எதற்காக? அதை கண்ணன் அவர்களே உங்களிடத்தில் விளக்கி சொல்லுவார். அவர் சொல்லும் முடிவை கேட்டு நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறீர்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு கதாசிரியர் சிக்கல் அவர்களை பேச அழைக்கிறேன். தலைவர் அவர்களே, தண்டம் அவர்களே, ரத்னா தேவி அவர்களே, இதை போன்ற வரலாறு காணாத கூட்டத்தை இதுவரை தமிழகமே கண்டிருக்காது. கண்ணன் அவர்கள் மிகப்பெரிய நடிகராக போகிறார் என்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே என் கண்ணிலே தென்படுகின்றன. எப்படி என்றால், அவரை பாராட்டும் இந்த விழாவிற்கே அவர் குறித்த நேரத்தில் வரவில்லை. கூட்டத்திற்கு நேரம் கழித்து வருவதுதானே பெரிய மனிதருக்கு அடையாளம். கண்ணன் அவர்கள் வெகு சீக்கிரத்தில் இங்கு வந்து விடுவார். வந்து கொண்டே இருக்கிறார். அதோ வந்து விட்டார். ஆனால் அவர் மேக்கப்புடனேயே வருகிறார். அவர் அமைதியாக, அவர் எல்லோரும் வழிவிடுங்கள். வருக வருக கண்ணன் அவர்களே, வருக வருக. கண்ணன் அவர்களுக்கு மன்னிக்கவும், கண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலை மாணிக்க மாலையாக சொட்டுகிறேன். இப்பொழுது கண்ணன் அவர்கள் பேசுவார்கள். அவர் கூறப்போவதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறீர்கள். தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நான் நடித்து நாளை வெளிவரப் போகும் வாழ்ந்தே தீருவேன் என்ற திரைப்படம் இந்த நாட்டு மக்களுக்கு பாடத்தை கற்பிக்கப் போகிறதோ இல்லையோ, எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து விட்டது. உலக வாழ்க்கையிலே உழன்று பிறகு உத்தவரானவர்தான் அருணகிரிநாதன். அரச போகத்திலே திளைத்து அதன் பிறகு ஆண்டியானவர்தான் புத்தர். அதைப் போல இந்த ஒரே ஒரு திரைப்படத்திலே நடித்ததும் எல்லாம் வல்ல இறைவனை நாடுகிறது என்னுடைய மனம். ஆஹா ஆஹா ஆஹா, இறைவா இறைவா, கதையிலே நாயகனுக்கு ஏற்பட்ட மனமாற்றம் எனக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டது. பெண்ணினத்தையே நான் வெறுக்கிறேன். பெண்ணுடன் வாழ்வது சிற்றின்பம், தெய்வத்தை நாடுவதுதான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை நாடி இமயமலையில் உள்ள ஹரித்வாருக்கே நான் செல்கிறேன். அமைதி அமைதி அமைதி, சர்வம் சக்திமயம். நாளை விமானம் மூலம் நான் டெல்லி சென்று அங்கிருந்து ஹரித்வார் செல்கிறேன். ஹரிதாரம் பூச வந்தவன் ஹரித்வார் போகிறான். என்னே தெய்வ செயல், என்னே தெய்வ செயல்.
எல்லோரும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. சுவாமி, என்ன உங்க சித்தியா ஏத்துக்கிட்டு அடையாளையும் ஹரித்வாருக்கே கூட்டிட்டு போயிடுங்க. சர்வம் சக்திமயம். சுவாமி, சுவாமி, சுவாமி. சுவாமி, உங்க சிஷ்யா நானும் உங்களோட ஹரித்வார் வரேன். சர்வம் சக்திமயம். சுவாமி, சுவாமி, எனக்கும் இந்த உலக வாழ்க்கை வெறுத்து போச்சு. என்னையும் உங்க சிஷ்யா கூட்டிட்டு போங்க. சர்வம் சக்திமயம். சுவாமி, சுவாமி. சுவாமி, உங்களை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. உங்க சிஷ்யா நானும் உங்களோட வரேன். சர்வம் சக்திமயம். சுவாமி, சுவாமி, நானும் உங்க மாதிரி சாமியார் ஆயிட்டேன். உங்க சிஷ்யா என்னையும் கூட்டிட்டு போங்க. சர்வம் சக்திமயம். சுவாமி. டாக்டர், கண்ண எனக்கு தூரத்து வரும். பாவம், பணக்கார வீட்டு பையன். டாக்டர் என்ன சொன்னார்ப்பா? கண்ணன் பழைப்பாங்கிற நம்பிக்கை டாக்டருக்கு துளி கூட இல்லை. பாவம், அவருக்கு இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டாம். கண்ணன் இப்ப பார்க்க முடியுமா? டாக்டர் வர்றதுக்குள்ள ஒவ்வொருத்தரா போய் பார்த்து வந்துருங்க. அவருடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றி வைக்க முயற்சி பண்ணுங்க. கண்ணன், கண்ணன், லீலா வந்திருக்கு. லீலா, நீயா? லீலா, என்ன அறியாம நான் செய்த தவறுக்கு ஆண்டவ பெரிய தண்டனையை கொடுத்துட்டார். மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க. நீ என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் செய்திருக்க, அப்பதான் என் ஆத்மா சாந்தி தெரியும். நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் செய்து கொடு.
ராமசாமி, நீதாப்பா எனக்கு ஆபத் பாண்டவன், அனாத ரட்சகன். பரவாயில்ல, குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். இந்த உன்னுடைய ரூபா 10,000, உன்னுடைய Dress நல்லபடியா ஊருக்கு போய் சேரு. தேங்க்யூ. உதவிய நான் மறக்கவே மாட்டேன். பட்டுமா கண்ணா, இனிமே எதுக்கும் எப்பவும் யாருக்கும் சத்தியம் மட்டும் செஞ்சு கொடுக்காத. சத்தியமா மாட்டேன். மாட்டேன், மாட்டவே மாட்டேன். அப்பா, அப்பா, லட்சுமி போயிட்டு பாருங்க. கண்ணா, அப்பா, நான் சவால ஜெயிச்சிட்டேன். நீங்க எப்படி 10,000 சம்பாதிச்சு வந்திருக்கிறேன். எப்படி சம்பாதிச்சேன்? காக்கா புடிச்சு பொய் கும்பிடு போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சப்பா. பணத்துடைய அருமையை இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா, உங்ககிட்ட இருந்து இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். உனக்கு பொறுப்பு வந்துருச்சு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சிடுண்டா. நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். இதை வந்து கண்டா, அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா. கண்ணா, நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட. இனிமே உன் வாழ்க்கையில எந்த வித குறையும் வராது.